கசின்ஸ் நான் உண்மையா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட தான் பார்க்க போகிறோம். மை லவ்விங் ஹஸ்பண்ட். மறக்காம ஹெட்ஃபோன் எடுத்து பண்ணிக்கோங்கடா. சரி, ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போ ஸ்டோரி ஸ்டார்டிங்லே ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அங்கே ஜங்கு அட்மிட் ஆயிருப்பான். பிகாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அவனுக்கு. ஸோ அவனை சுற்றி இப்போ நீங்கள், ஜிமன், அப்புறம் ஜங்குக்கோட அப்பா எல்லாம் உட்காந்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவனுக்கு தலையெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது. இங்கே கிட்ட போயிட்டு, என்னங்க என்னங்க உங்களுக்கு இப்போ ஓகே தானே? ஏய், யார் முதல்ல? என்னங்க, ஏய் நீ யாருடி தல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இருந்துச்சு உட்காடுறான். இந்த பக்கம் ஜிமினாவை பார்த்துட்டு, ஏய் மச்சான் எனக்கு என்னடா ஆச்சு? நான் எதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்? டே ஜங்குக்கா, உனக்கு இப்போ ஓகேவாடா? எனக்கு ஓகே தான். என்ன, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன? டே ஆமாண்டா, இரு ஒரு நிமிஷம் டாக்டரை கூப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் வராரு. வந்துட்டு ஜங்கு கிட்ட, ஜங்கு ஆர் யூ ஆல்ரைட்? யா டாக்டர். அம்மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது டாக்டர். ஜங்கு ஜங்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் நார்மலாக நர்ஸ் உங்களுக்கு டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லி இப்போ அப்படியே ஒரு டேப்லெட் ஜங்கு கொடுக்குறாங்க. ஜங்குக்கு அது போட்டதுக்கப்புறம் அவனுக்கு லைட்டாக அப்படியே மயக்கம் வருது. ஸோ உங்களுக்கு நான் இங்கே ஒன்றுமே புரியல, நீங்கள் அப்படியே அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு, என்னாச்சு டாக்டர், அவர் என்ன யாருன்னு கேட்குறாரு. வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போகிறாரு. இப்போ ஜங்குவோட அப்பா ஜிமன் நீங்கள் தான் இருக்கீங்க அவரோட கேபினில். இங்கே பாருங்க வாயன், அவர் திடீர்னு இப்படி நீங்கள் யாருன்னு கேட்குறேன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் உங்களை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என் ஹஸ்பண்ட் என்ன மறந்துட்டாரா? ஆமாம் வாயன், அவருக்கு வேறு தலையில் வர ஹெவியாக அடிபட்டிருக்கு. ஸோ நீங்கள் அவருக்கு ஞாபகப்படுத்த போய் அவர் எல்லாத்தையும் மறந்துடுவார். ஸோ அவருக்கு பெரிய பிரச்சனை வரது கூட சான்சஸ் இருக்குது. புரியல டாக்டர். பிரெயின் டெத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது வாயன். ஸோ அதான் சொல்கிறேன், இப்போதைக்கு அவரை எதுவுமே ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவர் எப்போ போல் நார்மலாகவே இருக்கட்டும். பழசு எதையும் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறப்பா ஜிம்மனுக்குலாம் ஒன்றுமே புரியல. தென் இப்போ நீங்கன்னா செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. இப்போ ஜிம்மன் வந்துட்டு அவனுக்கு எது ஒரு ஞாபகம் இருக்கும், இவங்க கல்யாணம் தான் வந்திருக்காரு போல, அதனால தான் இவங்களை பற்றி கேட்டிருக்காரு. மற்றபடி எல்லாம் ஞாபகம் இருக்கும், நீங்கள் வேணால் தெரிஞ்சுக்கோங்க அவருக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கோம். இப்போ நீங்கள் அங்கே ஜங்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்கு அகைன் ஐ ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி உங்க கிட்ட இருக்கிறது பார்த்தோன்னே, ஏய் நீ யார் முதல்ல, எதுக்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்க? என்னங்க, நாங்கள் ஒய்ஃப். என்ன ஒய்ஃபா? எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? இப்போ நான் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி திட்டுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்பா வந்துட்டு, ஜங்கு ஏன் அப்படி பேசுற, அவன் ஒய்ஃப்டா. என்ன ஒய்ஃப்ன்றீங்க? இவ்வளோ யாருன்னு கூட எனக்கு தெரியல, கிட்ட உட்காந்துட்டு இருக்கா. இங்க பாரு, என் கிட்ட வர வச்சுக்காத, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்றான். இந்த பக்கம் ஜமீன் வந்துட்டு, மச்சான் கொஞ்சம் பொறுமையாரு. என்னடா பொறுமையா இருக்கா? அப்பத்துல வந்து பார்த்துட்டு இருக்கா, சும்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏய் நீ எதுக்கு எனக்கா அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு என்னன்னா செம்மையா அழுக வருது. ஸோ நீங்கண்ணா அப்படியே அழுதுகிட்டு வெளியே ஓடி போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜமீன் வந்துட்டு, ஏய் மச்சான் எனக்கு புரியுது, நீ பழசெல்லாம் மறந்துட்டேன் தான், அதுக்காக அவளை ஹர்ட் பண்ணாதடா. இங்க பாரு ஜமீனா, அவளை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் ஆகுது, சும்மா சும்மா அவன் கண்ணு முடி வரக்கூடாது, புரிஞ்சுதா? மச்சான் நான் சொல்லிட்டேன் மச்சான், கிட்ட வந்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஜங்குக்கு செம்மையா கத்திட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்பாக்கு என்ன பண்றதே தெரியல. அவர் அப்படியே வந்துட்டு உங்களை பாக்குறாரு. நீங்க வெளியே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. மற்றபடி அவர் என்ன வெறுக்கல அங்கிள், எனக்கு அது போதும் அங்கிள். நீ ரொம்ப பாவம்மா, கல்யாணம் ஆனதுல இருந்து அவங்க கிட்ட இருந்து லவ் கிடைக்காத என்கிட்ட இருந்து இப்ப கிடைக்கிற சமயத்துல அவன் எல்லாத்தையும் மறந்துட்டானே. இல்ல அங்கிள், பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் சரியாயிடும் அங்கிள். ஜங்குக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும், அதுவரை நான் காத்துட்டு இருப்பேன் என் ஜங்குக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஆஃப்டர் அப்படி தான் ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஜங்கு வீட்டுக்கு வந்துட்டான். ஸோ அவங்கள கிட்ட கூட நெருங்க விட மாட்டேன்ட்டான். நீங்கள் ஹெல்ப் பண்ண போனால் கூட அவங்கள செம்மையாக திட்டி விட்டுருவான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அவனுக்கு நீங்கள் கட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். ஏய் இதெல்லாம் அதுக்கு நீ பண்ணிருக்க? இல்லைங்க, எனக்கு நர்ஸ் வரல, அதான் நான் பண்ணுறேன். உன்னை எவண்டி பண்ண சொன்னா? என்கிட்ட வராதவனை எத்தனை நாடி சொல்லியிருக்கேன், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி. இல்லை ஜங்கு, அப்புறம் உங்களுக்கு சேஃப்டிக் ஆகும், அதனால
இங்க பாரு, எனக்கு என்னமோ ஆயிட்டு போகுது, என் கிட்ட வராத, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல மாயன் அப்படின்னு அவன் கத்துறான். ஆஃப்டர் நீங்கண்ணா அந்த கட்டளை போட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. இவன் இந்த மாதிரி உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டாலும் அதை சாப்பிட மாட்டேன்றான். ஸோ உங்களை ஒரு எதிரி மாதிரியே ட்ரீட் பண்ணிருக்கான். இப்படி ஒரு 1 மந்த் பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஜங்குக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். நீங்கள் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அப்படியே தூக்கி எறிகிறான். உன்னெல்லாம் இதை யார் பார்க்க சொன்னா? இங்கே பாரு, எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பழகிறது. இல்லைங்க, அது வந்து இங்கே பாரு, சும்மா சும்மா இல்லைங்க அப்படி இப்படின்னு அழுதுட்டு இருக்காத. எனக்கு உங்கள் ஃபேஸை பார்த்தாலும் இரிட்டேட்டிங் ஆகுதுரி, என் முன்னாடி வராதுரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக கத்தி விட்டு போகிறான். இந்த பக்கம் உங்களுக்குன்னா இங்கே செம்மையாக அழுக வந்துக்கிட்டே இருக்கு. ஆஃப்டர்வர்ட் ஜங்குக் இப்போ ஆஃபீஸ் தான் வந்திருக்கான். ஸோ ஜிமன் பாஸ்ட்டு, டே மச்சான் நீ எதுக்கு வந்தா? ட்ரெஸ் எடுக்க வேண்டியதானா? இல்லை எனக்கு இப்போ ஓகே தான். எவ்வளோ நாள் தான் வீட்டிலே இருக்கிறது, ஆஃபீஸ் ஒர்க்லாம் நிறையா இருக்குல்ல. சரி ஓகேடா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறான். ஸோ இப்போ ஜங்குக் ஜிமன் அப்படியே கேபினில் உட்காந்து ஒர்க்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு, டே மச்சான் என்னடா நீ லியாவை பார்த்தியாடா? என்ன? இல்லைடா, அது எனக்கு லியாவை பார்க்கணும் போல இருக்குடா. மச்சான் என்ன பேசிட்டு இருக்கா? என்ன பேசுறேன்னா அவன் என் லவ்வர்டா. டேய் இங்கே பாரு, அது பாஸ்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி ஒருத்தி வீட்டில் இருக்கா, அவள் தான் உன் பொண்டாட்டி, அவளை தான் நீ லவ் பண்ணும். இங்கே பாரு, நீயும் அப்பா மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. எந்த ஜென்மத்துக்கும் அவளை நான் லவ் பண்ண மாட்டேன். என் மனசில் எப்பவுமே லியா மட்டும்தான். ஜங்குக்கா நீ பண்ணுறது தப்புடா, பண்ணக்கூடாது. பொண்ணு உயிருக்கு உயிராக காதலிச்சுட்டு இருக்காடா அந்த பொண்ணு. காதலிச்சா காதலிச்சுட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? நான் என்ன லவ் பண்ண சொன்னா? ஜங்குக் நீ பேசுறது தப்பு ஜங்குக். நான் பேசுறது கரெக்ட் தான் ஜமன். எனக்கு என் லியாவை பார்க்கணும். அவள் எங்கே இருக்கா? எனக்கு எதுவும் தெரியாது. ஜமன் உனக்கு தெரியும், சொல்லு. எனக்கு தெரியும், அவள் எங்கே இருக்கா நீ சொல்லு. எனக்கு தெரியாதுன்ட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜமன் வந்துடுறான். அவ்வளோ ஜங்குக் தான் செம்ம கடுப்பாகுது. அவனுக்கு லியாவை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ அவனுக்கு பிஏ கால் பண்ணி இப்போ லியா எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்கிறான். ஸோ அவங்களும் விசாரிச்சு இப்போ ஜங்குக் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் லியாவை மீட் பண்ணுறதுக்காக அவளோட அப்பார்ட்மெண்ட் தான் வந்திருக்கான். ஸோ அப்போ லியா அப்படியே வெளியே வந்துட்டு இருப்பா. ஜங்குக்கை பார்த்தோன்னே அவன் செம்ம ஷாக் ஆயிட்டா. ஐயோ இப்போதுக்கு இப்போ வரான், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த போறானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நின்றுருக்கப்பா. ஜங்குக் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு, லியா ஐ மிஸ் யூ டி, எதுக்கு நீ என்னை பார்க்க கூட வரல? எனக்கு ஆக்சிடென்ட். அப்போ என்ன ஆக்சிடென்ட்டா? உனக்கு தெரியாதா இல்லையா? எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியுமா? நான் பயந்துட்டு தெரியுமா, எங்க உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. உன் ஜங்குக் அக்கி நான் கிட்ட வந்துட்டேன் இல்லையா? அக்கி நான் உங்ககிட்ட வந்துட்டேன். ஐ லவ் யூ லியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து லியாவை ஹக் பண்ணிக்கிறான். லியாவுக்குன்னு ஒன்றும் புரியல. அவள் அப்படியே மனசில் நினச்சிக்கிறா, ஓ இவன் பழசெல்லாம் மறந்துட்டான் போல. ஜங்குக்கா ஐம் ஸோ சாரி ஜங்குக்கா. இல்லை நாங்கள் வந்திருந்தப்ப உங்கள் அப்பா தென் உன்னோட ஒய்ஃப் அவங்க யாருமே என்னை பார்க்க அலோவ் பண்ணலை தெரியுமா? ஏன்னா அவங்களா? இங்கே பாருலையா, இனிமே அவங்க என்ன சொன்னாலும் சரி நீ என்னை பார்க்க வரணும் சரியா? இனிமே வருவேன் ஜங்குக்கா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? உன் ப்ரெசன்ஸ் இல்லாமல். இங்கே பாருலையா, இனிமே ஜங்குக் உன் கூட மட்டும்தான் இருப்பான் சரியா? சீக்கிரமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளை இந்த வீட்டை விட்டு துரத்திடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் டைட்டா ஹக் பண்ணி லியாவை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ இந்திய சைடு உங்களை பார்க்கலாம். நீங்க ஜங்குக்காக ஃபுட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி காலைல தான் ஒழுங்காக சாப்பிடாம போயிட்டாரு, அட்லீஸ்ட் லஞ்ச்னாச்சும் போய் கொடுக்க போகலான்னு சொல்லிட்டு தான் அவருக்காக சாப்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ சாப்பாடுலாம் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஜங்கு கூட ஆஃபீஸ் தான் வந்திருக்கீங்க. அங்கே பார்த்தா ஜவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் வந்தது அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். அவன் வந்துட்டு, என்ன வயன் இங்கே வந்திருக்கா? இல்லைண்ணா அவர் எங்கே? அவன் ஏதோ வெளியே மீட்டிங் போயிருக்கான் வயன். வர எப்போண்ணா ஆகும்? தெரியல வயன். என்னாச்சு? இல்லைண்ணா காலையில் சரியாகவே சாப்பிடல, அதான் ஃபுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவர் வந்தாருண்ணா, இந்த ஃபுட்டை கொடுக்குறீங்களா? சரி வயன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாங்கி வச்சுக்கிறான். ஸோ இந்த பக்கம் நீங்கண்ணா அப்படியே ஜங்கு கூட கேபினை பார்த்துட்டே தான் போகிறீங்க. ஜிம்மனுக்குனா செம்ம கஷ்டமாக இருக்குது. ஒருத்திங்க உருகி உருகி காதலிச்சிட்டு இருக்கா, ஆனால் தன்னை ஏமாத்தின பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்.
என்னத்த சொல்ல அப்படின்னு தான் இருக்கு ஜிமனுக்கு. அப்போ ஜங்குக் இப்போ லியாவும் ஜங்குக்கும் இப்போ ஆஃபீஸ் தான் வராங்க. ஸோ பார்த்தா ஜிமனுக்கு செம்ம ஷாக்கு. டேய் என்ன பண்ணிருக்கா, எதுக்கு இவளுங்க கூட்டம் வந்திருக்கா? டேய் மச்சான் பொறுமையா பேசு, இவன் என்னோட பொண்டாட்டி ஆக்க போறவ. டேய் மயிறு மாதிரி பேசாதடா, பொண்டாட்டி ஆக்க போறவளா? பைத்தியமாடா நீனு? நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது, நீங்க தான் என்ன பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கீங்க. என்னையும் இல்லையாவும் பிரிச்சுட்டீங்க, அவ்வளவு போய் கல்யாணம் பண்ண வச்சிட்டீங்க. இனிமே யாருக்காகவும் என் லைஃப் நான் சாக்ரிஃபைஸ் பண்ண போறது இல்ல. எனக்கு இல்லையா வேணும், நான் அவ கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். இது பக்கம் ஜிமன் வந்துட்டு, மச்சான் நீ தப்பா முடிவு எடுத்துட்டு இருக்கடா, இது சரிப்படாது, இது தாண்டா சரிப்படும். என்னால இல்லையா இருக்க முடியாது, என்னால ஒரு நிமிஷம் கூட இவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் லியாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். ஜிமனுக்குலாம் என்ன பண்றதே தெரியல, அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். லியாவை பார்த்து முறைக்கிறான். லியா அப்படியே நக்கலா சிரிக்கிறா. ஜிமன் வந்துட்டு, இங்க பாரு ஜங்குக்கா, அவ நல்லவ கிடையாதுடா, அவ மோசமானவடா, அவ ஒன்னு லவ் பண்ணவே இல்ல, பணத்தை தான் லவ் பண்ணிருந்தா. பாரு ஜிமன், இதுக்கு மேல லியாவை பத்தி தப்பா பேசினா ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடிக்க கை வாங்குறான். அப்ப ஜிமன் பார்த்துட்டு, ஜங்குக்கா உன் கூட இத்தனை வருஷம் இருந்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டடா அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டு அவன் வெக்ஸ் ஆயிட்டு அங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல, அப்படி ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கான். இப்போ லியா வந்துட்டு, ஜங்குக்கா அவர் ரொம்ப பேசுறாரு பாத்தியா என்னை பத்தி தப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா, அவனுக்கு அந்த வயன் உன்னை ரொம்ப பிடிக்கும், அவன் தங்கச்சி மாதிரியே அவன் ஃபீல் பண்ணிட்டான்னா அதான் அவளுக்காக சப்போர்ட் பண்ணி உன்னை அப்படி பேசுறான். சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடி, நான் கூட இருக்கேன். சரியா? யார் என்ன சொன்னா என்ன, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லியாவோட ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்றான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படியே அவன் கேபினுக்கு வந்து பார்த்தா, ஸோ நீங்க கொடுத்த லஞ்ச் தான் இருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ லியா பார்த்துட்டு, ஜங்குக்கா இது என்ன லஞ்ச் தெரியல, அது அந்த வயனை கொடுத்ததுல இருக்கும், அவ கொடுத்ததுல இதுக்கு நீ சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் எடுத்துட்டு போய் அப்படியே கார்பேஜ்ல போட்டு விட்டுறா. ஸோ ஜங்குக்கு எதுவுமே தடுத்துருக்க மாட்டான். ஸோ அவனும் அப்படிதான் விட்டுருப்பான். ஆஃப்டர் அப்படிதான் கொஞ்ச நேரம் போயிருக்கும். ஸோ ஜங்குக்கும் லியாவும் நிறைய இடத்துக்கு சுத்திட்டு ரொம்ப லேட்டா தான் ஜங்குக்கு இப்போ வீட்டுக்கு வரான். நீங்க அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு வர சவுண்டு கேட்டோனே அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, என்னங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா, நல்லா இருந்துச்சா? ஆமா, நீ எது எனக்கு சாப்பாடு கொடுத்த? நீ எதுக்கடி எனக்கு சாப்பாடு கொடுத்த? இல்லைங்க, கல்ல நீங்க சாப்பிடல. அதாங்க. கல்ல சாப்பிடலன்னா நீ சாப்பாடு கொடுப்பியா? உனக்கு என்னடி உரிமை இருக்கு எனக்கு ஃபுட்டு கொடுக்க? என்ன உன் கழுத்து இந்த தாலியை கட்டிட்டனால உன்னை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா? இந்த தாலி இருக்கிறனால தான் நீ ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலியை பிடுங்க வரான். எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க. ஜங்குக்கு என்ன பண்ற? இங்க பாரு வையன், இங்க பாரு, இதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. சரியா? நமக்கு நடந்தது கல்யாணமே கிடையாது, ஏன்னா அது ஞாபகம் கூட இல்லை எனக்கு. நான் உன்னை எப்ப கல்யாணம் பண்ணன்னு கூட தோணல. நீ ஏன் சொல்ற நான் உன் பொண்டாட்டின்ட்டு? இங்க பாரு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடி, எதுவுமே ஞாபகம் இல்ல. எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலடி, வீட்டுக்கு வர கூட பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தாலே சும்மா என்னங்கன்னு என்ன சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணு பண்றியா? என் கண்ணு முன்னாடி வராத, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்ப என் கண்ணு முன்னாடி மட்டும் வந்துடாதடி. ஜங்குக்கா, ஏய் என் பேரை கூட சொல்ல உனக்கு தகுதி இல்லடி, உன்னை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. எப்படி சின்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கும் லியாவுக்கும் லவ் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன லியாவா? யார் அவங்க? ஓ நட்டிக்கிறியா? இந்த நடிப்பெல்லாம் அங்க தூக்கிட்டு போடி. நான் ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன கல்யாணம் பண்ணிருக்க. பணத்துக்கு ஆசைப்பட்டா சொல்லடி, இந்த பணம் தானே வேணும், உனக்கு எவ்வளவு வேணா தரேன், எனக்கு டிவோர்ஸ் கொடு. எனக்கு டிவோர்ஸ் வேணும் உன்கிட்ட இருந்து, ஏன்னா நான் லியாவை தான் லவ் பண்றேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகேவா? எனக்கு டிவோர்ஸ் வேணும். நாளைக்கு நம்ம 2 பேருமே டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறோம், நீ என்ன வேணா பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் மேல போயிடுறான். இந்த பக்கம் நீங்கண்ணா பேசுற, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன், ஆனா என்னை ஏன் அப்படி காயப்படுத்திட்டு இருக்க? என்னால ஏத்துக்க முடியல ஜங்குக்கு, ப்ளீஸ் என்ன உன் லைஃப்ல இருந்து போக சொல்லாது. என் வாழ்க்கையில நீ மட்டும்தான் ஜங்குக்கா இருக்கு எனக்குன்னு.
உன்னை மட்டும் போக சொன்னா நான் எங்கடா போவேன்? சொல்லு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. இதே சைடு ஜங்குக்கு அப்படியே மேலே ரூமுக்கு வந்துட்டு அட்வொகேட் கால் பண்ணுறான். ஸோ அவர் அப்படியே அட்டென்ட் பண்ணுறாரு. இந்த சைடு ஜங்குக் அப்படியே அட்வொகேட் கால் பண்ணுறான். ஸோ அவர் அட்டென்ட் பண்ணுறாரு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நாளைக்கு நானே என் ஒய்ஃபும் வரோம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக. சார், ஆமாம், டிவோர்ஸ் பேப்பர்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. வித்தின் 2 monthsல எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். ஓகே சார், நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் இப்போ அப்படியே ரூமுக்கு வரீங்க. அங்கே பார்த்தா ஜங்குக் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் கிட்ட போய் உட்காந்துட்டு அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. உனக்கு சுத்தமாகவே என்ன பிடிக்கலையா? சரி, நான் வாழ்க்கையில இருந்து மொத்தமா போயிடுறேன், சரியா? ஆனா உன்னை ஜங்குக்கா, நான் உன்னை அதிகமா காதலிக்கிறேன். என்னை விட உன்னை யாரும் இந்த உலகத்துல அதிகமா காதலிக்க மாட்டேங்க. நீ என்ன ஹர்ட் பண்ணாலும் சரி, நான் உன்னை எப்பவுமே காதலிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன். நீ என் மேல எவ்வளவு வெறுப்பு வேணா கொட்டு, எவ்வளவு வேணா என்ன திட்டுடா. ஆனா எனக்கு உன் மேல இருக்கிற காதல் என்னைக்கு குறையாது ஜங்குக்கா, என்னைக்கு குறையாது. உனக்கு உன் லைஃப்ல இருந்து நான் போனது உனக்கு சந்தோஷம் கிடைக்கட்டா, நான் போயிடுறேன், சரியா? எனக்கு எப்பவுமே என் ஜங்கு சந்தோஷமா இருக்கணும். அவன் ஃபேஸ்ல அந்த ஸ்மைல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நான் போயிடுறேன் ஜங்குக்கா, மொத்தமா உன் வாழ்க்கையில இருக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவனை பார்த்து அழிச்சிட்டு இருப்பீங்க. ஆஃப்டர் த நைட் அப்படி தான் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அட்வொகேட் ஆஃபீஸ் தான் வந்திருக்கீங்க. ஸோ ஜங்குக்கா வந்துட்டு அட்வொகேட் நிறையா கொஷின் பண்ணுறாரு. சார், திடீர்னு டைவர்ஸ்ன்றீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் சார் ஆகுதுன்னு கேட்குறப்ப அப்போ ஜங்குக்கு வந்துட்டு போய் யோசிக்கிறான். பிகாஸ் அவனுக்கு தெரியல. நீங்கள் வந்துட்டு 1 year ஆக போகுது. 1 year ஆயிடுச்சா? அப்போ ஓகே, டிவோர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால வேணான்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு அவளை பிடிக்கல, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. மேம், அவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் எதுவும் பேசல. சொல்லுங்கள் மேம், அவர் சொல்கிறது உண்மையா? ஆமாம். அப்போ நீங்களும் கட்டாயப்படுத்தி தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா? இல்லை இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது, பட் அவருக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது. சரி, ஓகே மேம். சரி சார், உங்களுக்கு அவங்க கூட வாழ விருப்பம் இல்லையா சார்? கிடையாது. அப்போ சரி, நீங்கள் 2 பேருமே இதில் சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்னா அப்படியே சைன் பண்ணிட்டு உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் அப்படியே பெண்ணை வச்சுட்டே இருக்கீங்க. சைன் பண்ணு, சைன் பண்ணடி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, சார், வித்தின் 2 monthsல உங்களுக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுக்கான காம்பன்சேஷன் உங்களுக்கு கொடுக்குறீங்களா? ஏன் நான் தரேன், அவங்கக்கிட்டே கேட்டுக்கலாம். மேம், உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும்? இல்லை சார், உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுறாருல, அதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துடுறீங்க. செம்மையாக அழுதுகிட்டு. இப்போ ஜங்கு கொஞ்சிட்டு, ஓகே, ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரமாக ப்ரொசீட் பண்ணுங்க. யா சார், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே வெளியே வரான். பார்த்தா நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க. ஹே, என்ன வேணா அசால்ட்டாக சொல்லிட்டு வந்துட்டேன், சொல்லு எவ்வளோ வேணும்? இல்லை ஜங்குக்கா, எனக்கு இது வேணும். என்னடி, என்ன நடிச்சிட்டு இருக்கா? பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ண, இப்போ பணமே வேணான்ற? இல்லை, நான் உன்னோட பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு ஒன்று பிடிக்கும், அதான் கல்யாணம் பண்ண. எனக்கு காசெல்லாம் வேணும் ஜங்குக்கா, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போறீங்க. அவன் அப்படியே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் நினச்சிக்கிறான், எப்படி நடிக்கிறா பாரு, இப்படி நடிச்சுதான் எங்கள் அப்பாவை கவுத்த, இப்போ என்ன கவுக்கலான்னு பார்க்குறியா? கண்டிப்பாக நான் கவுர மாட்டேன்டி அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கான். ஆஃப்டர்வர்ட்ஸ் இப்போ நீங்களும் ஜங்குக்கும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ அவன் உங்கள் வீட்டை ட்ராப் பண்ணிட்டு இப்போ அவன் ஆஃபீஸ் போயிட்டான். ஸோ வந்து செம்மையாக அழுதுட்டு இருக்கீங்க. பிகாஸ் இன்னும் 2 மாதம்தான் இந்த வீட்டில் நீங்கள் இருக்க போகிறது. ஜங்குக்கோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு செம்மையாக அழுக வருது. ஜங்குக்கு உங்ககிட்ட இருந்த மெமரிஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த ஆக்சிடென்ட் முன்னாடி அவங்கக்கிட்ட நல்லா தான் பேசியிருப்பான், இது பண்ணியிருப்பான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி இருந்திருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள்லே
உங்ககிட்ட கொஞ்சம் கேரிங்காலாம் நடந்திருப்பான். அதெல்லாம் அப்படி உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. நீங்க செம்மையா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் ஒரு 2 வீக்ஸ் பாஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ ஒரு நைட் டைம் நீங்க நல்லா உங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க. அப்ப ஜங்குக் வந்துட்டு எப்பவுமே கதவை திறந்துட்டு உள்ள வந்துருவான். ஆனா இப்ப நான் காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு நல்லா கேக்குது. நீங்க அப்படியே வந்து டோர் ஓபன் பண்றீங்க. பார்த்தா ஜங்குக் தான். அஹ், என்னங்க என்னாச்சு? ஏய் தள்ளுடி. என்னங்க குடிச்சிருக்கீங்களா? ஏய் தள்ளு. நான் குடிச்சா என்ன குடிக்காட்டி உனக்கு என்ன? தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தள்ளி விடுறான். என்னங்க நீங்க ஸ்டெடியா இல்ல, வாங்க நான் உங்களை ரூம் கூட்டு போறேன். ஏய் எனக்கு போ தெரியும்டி, என் வீடு சரியா? தேவையில்லாம பண்றா. ஆமா நீ எதுக்கு என்ன தொடுறா? எல்லையா மட்டும்தான் என்ன தொடணும், உனக்குலாம் எந்த உரிமையும் கிடையாது, தள்ளிப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே இந்த ஸ்டெப்ஸ்ல ஏற பாக்குறான். பட் அவனால முடியல, ரொம்பவே வீக்கா இருக்கிறான். சார் ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கான். நீங்க வந்துட்டு அப்படியே அவனை பிடிச்சிக்கிறீங்க. ஏய் தள்ளுடி. இல்ல இல்ல நான் உங்களை கூட்டிட்டு போறேன், ப்ளீஸ் வாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்டிக் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவனை அப்படியே கூட்டு போறீங்க. ஸோ ஜங்குக் அப்படியே மேலே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே அவன் டையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் ஷூவெல்லாம் கழட்டி தூக்கி போட்டுருக்கான். நீங்க அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஏய் எல்லாம் எதுக்கு நீ பண்றீங்க? மேடு பார்த்துப்பாங்க, போ வெளியே. இல்லைங்க போடின்னா அப்படின்றான். அப்படியே நீங்க வெளியே வந்துடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக்னா அப்படியே படுத்துட்டு சானா அப்படியே உங்களை கிட்ட க்ளோஸா பார்த்துருப்பான். ஏய் என்ன பண்ற? ஒன்றும் இல்லைங்க, நீங்க படுங்க, இருங்க அப்படியே சொல்லிட்டு உன் ஷூவை கழட்டுறீங்க. ஏய் அதெல்லாம் எதுவும் பண்ணாத, நீ வெளியே போ. இல்லைங்க வெளியே போடி அப்படின்றான். நீங்க அப்படியே வெளியே போறீங்க. ஸோ ஜங்குக் திடீர்னு ஏய் ஒரு நிமிஷம் நில்லாம் அப்படின்றான். நீங்க அப்படியே டேர்ன் பண்ணி பாக்குறீங்க. இங்க வா, இங்க வான்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிடுறான். நீங்க கிட்ட வரீங்க. நீ பொண்டாட்டியா? அது சொல்லுடி, என் பொண்டாட்டியா? ஆமாங்க. அப்ப நமக்குள்ள எல்லாம் நடந்திருக்காடி? புரியல. நான் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேனா? இல்லைங்க வச்சதில்ல. ஓகே புரியுது, போ நீ ரூமுக்கு போ. எதுக்குங்க? நான் கேட்டேன் அவ்வளோதான், போ ரூமுக்கு போ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ரூமுக்கு வந்துடுறீங்க. இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே அக்கைன்னு உட்காந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு புரியுது, ஸோ கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம், அவ கூட நம்ம இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக அப்படியே ஹாப்பி ஆகிக்கிறான். ஸோ ஒரு கட்டத்தில் அவனுக்கு போதை ரொம்ப ஏறி போச்சு, ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க திங்ஸ்லாம் அப்படியே விழுந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதெல்லாம் கேட்குது. நீங்கள் அப்படியே ரூமுக்கு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவனுக்கு கண்ணாடி கிளாஸ் அவன் காலிலே குத்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை பிடிக்கிறீங்க. ஏய் என்ன பண்ற? தள்ளுடி, என்கிட்ட வராத. ஜங்குக்கா காலில் எவ்வளோ ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து அவனுக்கு அப்படியே காலில் கட்டு போட்டுட்டு இருக்கீங்க உங்க தொட மேலே வச்சு. ஜங்குக் உங்களே தான் பார்த்துட்டு இருக்கான். ஏன் ஜங்குக்கா அப்படி பண்றீங்க? தூங்க வேண்டியது தானே, எதுக்கு அகைன் ட்ரிங்க் பண்றீங்க? உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை தானே ஜங்குக்கா? அவனுக்காக நீங்க அழுது பேசிட்டு இருக்கீங்க. இது பக்கம் ஜங்குக்னா ஏய் எதுக்குடி நீ எனக்காக அழுவுறா? சொல்லு, எதுக்கு நீ எனக்காக அழுவுறா? ஏன் அழுவுறா? எனக்கு கூட பிடிக்கும், உனக்கு எதுனா ஆச்சரியனால தாங்கிக்க முடியாது, அதான் அழுவுறேன். பிடிக்கும்னா அவளுடைய பிடிக்கும்னா சொல்லுடி. என்னையே தரவ அளவுக்கு உனக்கு பிடிக்கும்டா. அப்ப குடுறி. அப்ப குடுடி ஒண்ணு எனக்கு குடு, எனக்கு நீ வேணும், என் கூட இருக்கிறியா நைட்டு அப்படி அவங்க கேக்குறான். நீங்க ஒண்ணுமே புரியாம பாக்குறீங்க. ஏய் எனக்கு சரியா தப்பா தெரியலடி, ஆனா எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்குது, எனக்கு நீ வேணும்டி, நைட் என் கூட இருப்பியா அப்படி அவங்க கேக்குறப்ப நீங்க எதுவுமே யோசிக்கல. கண்டிப்பா நான் கூட இருப்பேன், நான் இன்ன வரையும் உன்னோட பொண்டாட்டியை தான் நினைக்கிறேன், நீ என்ன வேணா நினைச்சிட்டு போ, உனக்கு நான் வேணும் தானே ஜங்குக்கா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க சாரியை நீங்களே அட்ரஸ் பண்ணிட்டு அவன் முன்னாடி வந்து உட்காடுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிறான். என்னடி
சொன்னோன்னே ஓகேன்ட்ட. ஓ என்ன உனக்கு ஆசையா இருக்கா என்ன என்னை பார்க்குறப்ப? இல்ல, என் ஜங்குக்கு ஆசைப்பட்டுட்டோம், அவ்வளோதான். எனக்கு இது மேல ஆசை கிடையாது ஜங்குக்கா. எனக்கு உன் மனசு மட்டும்தான் வேணும். எனக்கு அது மட்டும்தான் வேணும் ஜங்குக்கா. அயன், ஐம் so சாரிண்ணா. அது உனக்கு கிடைக்காது. அது எப்பவுமே எலியாக்கு மட்டும்தான். உனக்கு என்னைக்கும் கிடைக்காதுரி. இந்த ஜென்மம்னா அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்தாலும் அது லியாக்கு மட்டும்தான். உனக்கு இல்ல, சரியா? ஜஸ்ட் இதை மட்டும் என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பிடிச்சவங்கள அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஸோ நீங்க அவனை தடுக்கலாம் செய்யல, நீங்களும் அகைன் அவனை பேக் கிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிட்டே உங்க ட்ரெஸ் எல்லாம் மொத்தமா ட்ரெஸ் பண்ணி தூக்கி போட்டுறான். ஸோ உங்க கூட அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். எதுக்கு உங்க கூட நான் இப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா எனக்கு பிடிச்சிருக்குடி, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே உங்க கூட அவன் மேக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஸோ உங்க உடம்பு எல்லாத்தையும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்க செஸ்ட்டை போட்டு சக் பண்ணி எடுக்கிறது, அப்படியே பைட் பண்றதெல்லாம் பண்றான். என்னடி வலிக்குது மயிருண்டு எதாக்கு சொல்லிட்டல்ல எடுத்துக்கோன்ட்டு, அப்புறம் என்ன இது மாதிரி பேசிட்டு இருக்கிறா? மூடிட்டு இருடி, கத்திட்டு இருக்கான் மயிறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்கு உங்க கூட ரொம்ப ஆஷா பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் கண்ட்ரோல்ல இல்லை, பிகாஸவே குடிச்சிருக்கான். ஏய் கத்தாதடி, இருடி உள்ள விடுற. போதும், எனக்கு வலிக்குதுங்க. வலிச்சா எனக்கு என்னடி மயிறு ஓட்டு படுறி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் ஃபோர்ஸா இன்செர்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 5-6 ரவுண்டு போயிருக்கும். ஸோ செம்ம டயர்ட் ஆயிட்டு அப்படியே வந்து உங்ககிட்ட படுத்துக்கிறான். ஸோ உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்த மாதிரி உங்களுக்கு நான் டியர்ஸ் அப்படி வருது. ஸோ நீங்க அப்படியே அவன் ஹேரை இது பண்றீங்க. ஜங்குக்கு உங்க கையிலேயே அடிக்கிறான். ஏய் தலையை தொடாத, பாரு நான் கூட இப்போ பண்ணதெல்லாம் ஜஸ்ட் சும்மா அவ்வளோதான். எனக்கு நீ தேவைப்பட்ட ஒரு மாதிரி எனக்கு ஃபீலாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ 2 பேருமே எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வியர் பண்ணாமல் தான் படுத்திருப்பீங்க. ஸோ அப்படி தான் அன்னைக்கு நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஜங்குக் மட்டும் தான் பெட்டில் இருக்கான். ஸோ ஜஸ்ட் ஷார்ட்ஸ் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு. நைட் என்ன ஆச்சு, தலை வேற செம்மையாக வலிக்குது, ஏன் ரூம் எல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இங்கே நீ மேலே ரூமுக்கு வந்துட்டு என்னங்க, ஏய் எதுக்கு இப்போ நீங்கள் வந்தா? இல்லைங்க காஃபி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வெளியே போ. வெளியே போடி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே வந்திருப்பீங்க. ஆஃப்டர் ஜங்குக்கு ஒன்றுமே புரியல, நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீங்களும் பார்க்குறீங்க நைட்டு நடந்ததை பற்றி எதுவும் பேசல. ஒரு வேலை எல்லாம் மறந்துட்டாரோ? மறந்தா மட்டும் என்ன ஆச்சரியம், சந்தோஷமா பட போறாரு, எதுனா சொல்லுவார், நல்லது. மறந்தது வேற. நான் நேற்று நைட்டு எனக்கு நீ கொடுத்த மெமரி எனக்கு மறக்க மாட்டேன் ஜங்குக்கா. என்ன நீ எதுவும் லவ்வா கொடுக்கல, ஜஸ்ட் லஸ்டா கொடுத்த. பட் எனிவேஸ் நீக்குள்ள வந்துட்டல்ல, அதுவே போதும்டா, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அழுதுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஜங்குக் உங்களை செம்மையாக திட்டுறது, ஹர்ட் பண்ணுறது, அடிக்கிறது. தென் சில டைம்லாம் வீட்டுக்கே வரமாட்டான் இல்லையா, வீட்லேயே ஸ்டே பண்ணுறது. ஸோ ரொம்பவே ஓவராகவே ஒரு கட்டெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. பிகாஸ் அவன் தான் உங்களை வெறுத்துட்டு இருக்கான்ல. ஸோ அதே மாதிரி தான் ஒன் டே. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ டைவர்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ கோர்ட்டில் உங்கள் 2 பேரோட கல்யாணமும் ரத்து பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்துட்டு, இங்கே பாரு உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு, புரிஞ்சுதா? இன்னைக்கு ஈவினிங்கே என் வீட்டு விட்டு கிளம்பிடு. இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பிடுறி, புரிஞ்சுதா? ஏன்னா இல்லையா வரப்போறா, நீ இங்கே இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, ஏற்கனவே ரொம்ப காண்டாயிட்டு இருக்கா, நீ கிளம்பிடு சரியா? நான் வர்றப்ப நீ இருக்கக்கூடாது. சரி ஜங்கு, நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சரி நீங்களும் கிளம்பிடுறீங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்கு கூட உங்களுக்கு கல்யாணம் நடந்த ஃபோட்டோ, தென் அவனுக்காக எழுதின டைரி, தென் அவனோட மெமரிஸ் உள்ள பாக்ஸ், அதெல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அது ஃபுல்லாக ஜங்கு கூட திங்ஸ் மட்டும்தான் இருக்குது.
டேய் அங்கதி கிளம்புறீங்க. அங்க இருக்க மேடை பார்த்துட்டு, அம்மா அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்ன. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். ஆனா தம்பி இப்படி பண்ணிருக்க கூடாதும்மா. நீ ரொம்ப நல்ல பொண்ணும்மா. உன்னை போய் இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்காரு. தம்பிக்கு கண்டிப்பா உன்னோட காதல் புரியும்மா. நீ நம்பிக்கையா இருமா. கண்டிப்பா தம்பிக்கு ஒரு நாள் உன்னோட காதல் புரியும்மா. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லம்மா. சுத்தமா போயிடுச்சு. இனிமேல் இருந்து நான் ஜங்கு கூட பொண்டாட்டி கிடையாது. இந்த தாலிக்கும் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாம ஆகி போச்சும்மா. என்னால ஏத்துக்க முடியலம்மா. எனக்கு அவருக்கு கோர்ட்ல விவாகரத்து ஆனது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. என் ஜங்கு இனிமே எனக்கு இல்லைன்றது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சொல்லிட்டு நீங்க செம்மையா ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க வந்துட்டு எங்க பாருவாய, இது ஒரு முடிவு கிடையாது, இது ஒரு தொடக்கமா நீ நினைச்சுக்கோ சரியா. உன் வாழ்க்கையில உனக்கான நாட்களை நீ வாழ ஆரம்பி. இதுக்கப்புறம் இதை பத்தி எதுவும் யோசிக்காத. முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு வாயா. கண்டிப்பா அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை மனைவியை ஏத்துப்பாரு. நீ நம்புவாயா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்பியிருப்பாங்க. இப்போ நீங்க அப்படியே வெளியே வரீங்க. ஸோ செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ உங்களால் ஒரு கட்டத்தில் நடக்க முடியாம அப்படியே நின்னுடுறீங்க ரோட்டில். அப்போ ஒரு கார் வந்து அப்படியே உங்களை லைட்டாக ஹிட் பண்ணிடுது. நீங்கள் அப்படியே மயக்கத்தில் அப்படியே விழுந்துடுறீங்க. ஸோ அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே இறங்கி வந்துட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு. ஹலோ ஹலோ நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உங்ககிட்ட எந்த ஒரு அசைவும் இல்லை. அடுத்த செகண்டே உங்களை அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ உங்களுக்குள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இப்போ டாக்டர் அப்படியே வெளியே வராங்க. அவர் கேட்குறாரு, இப்போ அவங்க ஓகே தானா? ஏன் அவங்க ஓகே? நீங்கள் யார் அவங்களுக்கு? அது வந்து கார்டியன் தான். வர்றப்ப லைட்டாக அவங்களை நான் ஹிட் பண்ணிட்டேன், அதான். இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்லை அவங்க நல்லா தான் இருக்காங்க. தென் அவங்க கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் 2 months அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அவருக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. எதுக்கு இந்த பொண்ணு இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பர்சனும் உள்ளே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே இந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படியே ஒரு மாதிரியா. ஹலோ உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களை தான். உங்கள் நேம் என்ன? வயன். வயன், உங்களுக்கு ஃபேமிலி யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் இல்லைன்னு தலையாடுறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் அவர் நான் வேணான்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிட்டாரு. என்ன என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவருக்கு என்ன பிடிக்கல, வீட்டிலேருந்து அனுப்பிட்டார். எனக்கு இப்போ யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. என்ன எதுக்கு காப்பாத்துனீங்க? அப்படியே விட்டுருக்கலாம்ல. நான் அப்படியே செத்துருப்பில்ல. நான் அப்படியே செத்துருக்கணும். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அம்மாவாயிட்டீங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க அப்படியே பாக்குறீங்க ஷாக்கா. வயன், ஆமா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க 2 months. குழந்தை வயிற்றுல இருக்கப்ப இப்படி பேசலாமா? என்ன சொல்றீங்க? ஆமா வயன், எனக்கு தெரியல உங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுலாம் எனக்கு புரியல வயன். பட் நீங்க வாழணும், உங்க குழந்தைக்காக வாழணும். பிகாஸ் இந்த உயிரை அழிக்க நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நம்ம இந்த உயிரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். நீங்க எதுவுமே பேச அமைதியா இருக்கீங்க. வயன், எதனா சொல்லுங்க. எனக்கு இப்ப என்ன சொல்றதுனே தெரியல. என் வாழ்க்கையை இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியல. இந்த குழந்தை அவரோடதுதான். அதனால அவர் என்னை ஏத்துக்கவும் மாட்டாரு, இந்த குழந்தையும் ஏத்துக்கவும் மாட்டாரு. எங்க 2 பேரோட வாழ்க்கையும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு நீங்களே எனக்கு கொன்றீங்கன்னு. வேணாம், எனக்கு வாழை கூட பிடிக்கல என் ஜங்குக்கு இல்லாம அப்படின்னு நீங்க சமயம் ஆட ஆரம்பிக்கிறீங்க. இந்த பக்கம் அவர் உங்ககிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, உங்களை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டவரை நினைச்சு நீங்க இப்படி அழக்கூடாது சரிங்களா? ஏதோ ஒரு உறவு உங்ககிட்ட வந்திருக்கு. ஒரு உறவு நம்மளை விட்டு போச்சுன்னா இன்னொரு உறவு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான்
உங்க புருஷன் நீங்க வேணான்னு சொல்லிட்டாரு. அண்ணா, அவர் மூலமா உங்களுக்கு ஒரு உறவு கிடைச்சிருக்கு. அந்த உறவு நீங்க வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா அதுக்கும் வலிக்கும் இதே மாதிரிதான். நான் ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியல. ஆனா நீங்க அழுகுறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் பேசிட்டு இருக்காரு. ஸோ நீங்கண்ணா அப்படியே லைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு பேக் ஹக் பண்ணிட்டு இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம் இருக்கு. தயவு செஞ்சு பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த குழந்தைக்காக நீங்க வாழுங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். என்னோட பேர் கிம் தயாங் அப்படின்னு சொல்றாரு. நீங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கடவுள் மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. நீங்க பாருங்க வயன், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் தயாங் உங்ககிட்ட பேசியிருப்பான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கும், ஜங்குக்கு அப்படி என்னதான் ஆச்சு, ஸோ எதுக்கு அவன் என்ன மறந்து போயிடான், என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கு போயிடலாம். இப்போ ஜங்கு அப்படியே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்துட்டு, ஏ ஜங்குக்கா எப்படிடா இருக்க? டேடி எப்போ வந்தீங்க ஃபாரின்லேருந்து? எனக்கு மார்னிங் தான் வந்தேன். ஆமாம், சார் ரிசீவ் பண்ண கூட வர மாட்டிங்களா என்ன? இல்லை டாடி, இந்த ஃப்ரான்ஸ் கம்பெனியோட ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தேன், நீங்களே வந்துட்டீங்க. சரி சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? யா ஐம் ஃபைன். அப்புறம் எப்படி போகுதுடா பிஸ்னஸ்? சவுத் கொரியாவில் நல்ல கம்பெனியை முன்னேறி இது பண்ணிட்டியே, டாப் கொண்டு வந்துட்டியே? எல்லாம் உங்களால் தான் டாடி, பிகாஸ் உங்ககிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப நல்லதா ஜங்குக்கா. சரி, அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, பேசலாமா? பேசுங்க டாடி. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. என்னதுப்பா? ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், தென் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சரி ஓகே. ஜங்குக்கா, உனக்கு லியா அங்கிளை தெரியும்ல? தெரியும் டாடி. என்னாச்சு? அவர் கூட இறந்துட்டாரு சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஆமாம் டாடி. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது தெரியுங்களா, வயன், உன் கூட தானே படித்தா, சின்ன வயசில் கூட நீ அவன் கூட விளையாண்டுக்கே. தெரியும் டாடி. வயன், ஆமாம் என்னாச்சு? இல்லைடா, இப்போ அந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது. அவள் இப்போ ஒரு ஆர்ஃபனேஜில் தான் இருக்கா. அங்கேருந்து தான் ஒர்க் பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. அதான் அதனால் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? ஏன்னா அவங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் அந்த உலகத்தை விட்டு போனால் என் பொண்ணை நீ பார்த்துக்கணுண்டான்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஜங்குக்கா கேட்குறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? டாடி என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, என்னால் முடியாது. ஏன் முடியாது? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, இத்தனைக்கும் உனக்கு பிடிக்கும் அந்த பொண்ணுக்கு. டாடி, அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்னால என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு பிடிக்கல. ஜங்குக்கா, இல்லை டாடி, இது ஒர்க் அவுட் ஆகாது, ப்ளீஸ் இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. ஜங்குக்கு என்ன பேசிகிட்டு இருக்கா? இது பாருடா, என்னால் முடியாது, என்னால் அந்த பொண்ணை தனியாக விட முடியாது ஜங்குக்கா. வேணா வேறு யாருன்னா பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க டாடி. என்ன போய் கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன் காலேஜ் டேஸ்லேருந்து. என்ன? ஆமாம் டாடி, இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் அதுக்கான டைம் கிடைக்கல. பட் இப்போ சொல்கிறேன், நான் லியான்னு ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிருக்கேன். நாங்கள் 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க டாடி அப்படின்னு சொல்கிறப்ப, யாரை சொல்கிற? லியா இன்னும் கேவலமான பொண்ணு உனக்கு தெரியுமா ஜங்கோ? டாடி, அவளை பற்றி தப்பாக பேசாதீங்க. என்னென்ன தப்பாக பேசாதீங்கன்ட்டு ஆஃபீஸில் பேரே நாதி போய் கிடக்கு. அவ்வளோ போய் லவ் பண்ணுறேன்ட. இங்கே பாரு, அவனும் என் வீட்டு மருமகள் ஆகவே கூடாது. இங்கே பாருங்க டாடி, நான் லியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அது யாராலையும் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்பா. அப்போ ஜங்கு கூட அப்போ வந்துட்டு, சரிப்பா நான் செத்துட்டு எனக்கு காரியம் பண்ணிவிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. டாடி, இப்போ நீங்கள் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? என்ன வேணால் நினச்சிக்கோ ஜங்கு, நீ அவளை கல்யாணம் பண்ண நான் செத்துருவேன். டாடி பாருடா, அவன் வாக்கு கொடுத்துட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு, அவன் பொண்ணை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. ஸோ நீ அவளை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் ஜங்கு, உனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீ லியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா வச்சுக்கோயா, அடுத்த செகண்ட் நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்பா. ஜங்குக்கான எதுவும் பேச முடியல, பிகாஸ் அவங்க அப்பா சொன்னால் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் அவனுக்கு இருக்குது. டாடி, நீங்கள் எமோஷனலாக விளையாண்டுருக்கீங்க. நீ விளையாடுறியா, நான் விளையாண்டுட்டு இருக்கேண்ணா? உங்ககிட்ட இவ்வளோ பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன் ஜங்குக்கா. அப்போ அப்பா என்னாலும் பரவாயில்ல, உனக்கும் லவ் தான் பெருசு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல ஜங்குக்கா, அவள் கேவலமானவ, அவளை போய் லவ் பண்ணிட்டு இருக்கா. டாடி, அவளை தப்பாக பேசாதீங்க, அவள் நல்லவ தான், அவள் நல்லவ கிடையாது ஜங்குக்கா.
அவன் மோசமானவ, அவளை பத்தி எல்லாமே தெரியும். ஆனா உனக்கு மட்டும் என்ன தெரிய மாட்டேங்குது? முட்டாள்தனமா இருக்க. பாருங்க டாடி, ஸ்டாப் இட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தானே, நான் பண்ணிக்கிறேன். ஆனா அவ கூட வாழவன் மட்டும் எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? அவளை கல்யாணம் பண்ணாலும் லியா கூட மட்டும் தான் டாடி வாழ்வேன். அதை உங்களால தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்பா அவங்க அப்பா வந்துட்டு, நீ பாரு ஜங்குக்கா, நீ பண்றது தப்பு. நீ பாருங்க டாடி, உங்க விஷயம் நான் நிறைவேற்றல, ஸோ என் லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே ஜங்கு கூட அப்பா ஒண்ணுமே புரியல. சரி இப்படி சொல்றான், ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மறந்துட்டு உங்க கூட வாழ்வான்னு சொல்லிட்டு தான் அவங்களும் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படியே சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் நைட். ஆனா ஜங்குக் வீட்லயே இல்லை, அவன் லியா கூட இருக்கான். தட் மீன்ஸ் அவங்க ஒன்னாலாம் இல்லை, ஸோ அவன் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் ஜங்குக் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் நம்பரை பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஸோ லியாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து ஜங்குக் கல்யாணம் பண்ணதுல ஒத்துருந்துருப்பா. பிகாஸ் அவளுக்கு ஜங்குக் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் மணி மேலே தான். ஸோ ஜங்குக்கை வந்துட்டு அவள் தான் கல்யாணமே பண்ண சொல்லியிருப்பா. பிகாஸ் ஜங்குக் வேணான்னு சொல்லிட்டா, சொத்தெல்லாம் எங்கே போயிடுமோன்னு சொல்லிட்டு தான் அவனை பிரேஷன் வாஷ் முதல்ல பண்ணதே லியா தான். ஸோ அதனால தான் ஜங்குக்கு ஒத்துன்றதுப்பா. இப்போ லியா அப்படியே ஜங்குக் கிட்ட, ஜங்குக்கா என்னடி? அம்மா அவ கூட நீ ஃபர்ஸ்ட் நைட் அங்கே இருக்காம இங்கே வந்துட்டா? ஏய், அவனே பொண்டாட்டியா அண்ணா அவ கூட இருக்க சொல்றா? பாரு, நீ தான் என் பொண்டாட்டி, நான் உன் கூட தான் இருக்கணும். ஜங்குக்கா உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமாடா? ஆமாண்டி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டேஸில் சின்ன அவங்ககிட்ட நீ தான் காப்பாத்துனா. ஆ, அன்னைக்கு நீ எல்லாரும் நான் அடிச்சு போட்டு போனானுங்களே, அன்னைக்கு நைட்டு வந்து என்னை காப்பாத்தல நீ? ஆமா ஜங்குக்கா, நான் தான் காப்பாத்தினேன். எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்கா. நான் எப்படி உன்னை விட்டுட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பேன்? எல்லாம் எங்கள் அப்பாவால் தான். தலையெடுத்து பாரு, அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டேன் தான், அதுக்கு அவளை நான் பொண்டாட்டியெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். எப்போவுமே நீ மட்டும்தான் என் பொண்டாட்டி. கொஞ்சம் வருஷம் போகட்டும், இந்த 1 இயரில் அவளை நான் எப்படின்னா இந்த வீட்டிலேருந்து விரட்டிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அதே வீட்டில் ஹாப்பியாக வாழ்லாம் என்ன? ஓகே ஜங்குக்கா, லவ் யூடா. லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு லியாவா ஹக் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நீங்கண்ணா என்னாச்சு அவருக்கு? ஏன் கால் எடுக்க மாட்டேன்றாரு? மத்தியானம் இங்கே வெளியே போறேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் வீட்டுக்கவே வரல. பேசாம ஜிமன் கால் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன் கால் பண்றீங்க. ஸோ ஜிமன் அப்படியே அதான் பண்றான். ஹலோ சொல்லுமா தங்கச்சி. அண்ணா அவர் அங்கே இருக்கார் அண்ணா. யாருமா கேட்குறா? ஜங்குக்ண்ணா, அவர் வீட்டுக்கே வரலண்ணா. அதான். இல்லைம்மா, வெளியே எங்கன்னா போயிருப்பான், வந்துடுவான். இல்லைண்ணா, ஃபோன் போட்டால் கூட எடுக்க மாட்டேன்றாரு. தயவு செஞ்சு ஃபோன் போட்டு கேளுங்களேன், எனக்கு பயமாக இருக்கு. சரிம்மா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஜுமன் அப்படியே ஜங்குக்கு கால் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு பார்க்குறான் ஃபோன் எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ லியா வந்துட்டு எடுத்து பேசுங்க. இல்லை எதுக்கு பண்ணுறான்னு மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கான். எடுத்துடுறான். ஹலோ ஜங்குக், நீ எங்கே இருக்கா? நானா ஆஃபீஸில் இருக்கேன். நான் ஆஃபீஸில் தாண்டா இருக்கேன், பொய் சொல்லாமல் சொல்லு, எங்கே இருக்க? நான் எங்கே இருந்தால் உனக்கு என்னடா? முதல்ல சொல்லு ஜங்குக், நீ எங்கே இருக்க? இல்லையா வீட்டில் இருக்கேன். டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? முட்டாளா நீனு? இங்கே பாரு ஜங்குக், நீ பண்ணுறது தப்பு. ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. அங்கே உன் பொண்டாட்டி உனக்காக இருக்கா. இங்கே பாரு, அவனே என் பொண்டாட்டி கிடையாது, என் பொண்டாட்டி லியா மட்டும்தான். இங்கே பாரு ஜங்குக், நீ பண்ணுறது தப்புடா. ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காதுடா. நான் அவனையும் கெடுக்கலை, நீங்கள் தான் கெடுக்க வச்சிங்க. இங்கே பாருங்க, என்னாலலாம் அந்த பொண்ணு கூட வாழ முடியாது. நான் லியாவை தான் லவ் பண்ணுறேன், அவள் கூட தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்பா ஜிமனுக்கு வர கோவத்துக்கு, ஜங்குக்கு நாங்கள் வந்தேன்னா அவனை எதனா பண்ணிட்டு வேண்டா, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போ. நான் போக முடியாது ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் ஜிமனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ அவன் ஜிமன் ஜங்கு கூட அந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பான். ஸோ லியா தான் டோர் ஓப்பன் பண்ணுறா. லியாவை பார்த்து அவன் செம்மையாக முறைக்கிறான். லியா வந்துட்டு உள்ளே வாங்கினான்னு சொல்கிறது கூட கேட்கவே இல்லை. வந்துட்டு ஜங்கு கிளம்பு. எங்கே வர சொல்கிற? உன் வீட்டுக்கு கிளம்புடா. இப்படி பாரு, என்னால் போக முடியாது, நான் காலைல போய்க்கிறேன். ஜங்குக்கு நீ பண்ணுறது தப்பு, மரியாதையாக வந்துரு. டேய் சேட்டா அப்படி சீன் கிரியேட் பண்ணிருக்கா? பாரு ஜங்கு, நீ பண்ணுறது தப்பு, மரியாதையாக வந்துரு ஜங்கு. ஏன்னா வரலடா, எனக்கு பிடிக்கல அங்கே இருக்க, அவளை பார்த்தாலே எரிச்சல் ஆகுது. ஜங்கு பாரு, டே நீ வெளியே போன்ட்டேன், ஃப்ரெண்டுன்னு பார்க்க மாட்டேன்டா, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவேன். ஏ மச்சா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நீ வா. டே ஏன்னா உயிர் எடுக்கிற? அந்த ஆள் தான் உயிர் எடுத்தானே, நீயும் அதுக்கு மேலே எடுத்துட்டு இருக்க. உங்களுக்கு என்ன தாண்டா பிரச்சனை? என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களா? டே
பாருடா, நீ தப்பு பண்ணிட்டு இருக்க ஜங்கு. அதனால்தான். சரியா? ஒழுங்கு மரியாதை வந்துரு. என்னால முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றப்பா ஜிமன் வந்து ஜங்குக்கு வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் லியானா, அண்ணா என்ன பண்றீங்க? ஏய் வாய மூடிடுன்றான். அப்ப ஜங்கு பார்த்து முறைக்கிறான். ஜிமனை பார்த்துட்டு, இப்ப பாரு ஜங்கு, இது நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை, அவ தேவையில்லாம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போறான். இந்த பக்கம் ஜங்கு ஒரு கட்டத்துல, டேய் ஜிமன் கையை விடுறா, ஜங்குக்கு நீ வா விடுடான்னு அப்படின்னு சொல்றப்பா அவன் கையை விட்டுட்டு அப்படியே பாக்குறான். டேய் உனக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு ஜிமன், எனக்கு அவ கூட இருக்க பிடிக்கல, அதனால தான் நான் இங்க வந்தேன். என்னால அவளை பொண்டாட்டியை ஏத்துக்க முடியாது ஜிமன். ஜங்குக்கு எனக்கு புரியுதுடா, நீ அவ்வளவுதான் லவ் பண்ணிட்டு இருக்கன்ட்டு. பட் இவ தப்புடா. அவளுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ கட்டின தாலி அவ கழுத்துல இருக்குடா. அவளுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா நீனு? இங்க பாரு, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, அவளுக்கு நான் துரோகம் பண்றேன் அது பண்றேன்ட்டு. பட் என்னால அவ ஏத்துக்க முடியாதுடா. கல்யாணம் பண்ணிட்டா அவன் பொண்டாட்டி ஆயிட்டாளா? நான் நினைக்கணும்டா மனசார, அந்த மாதிரி நான் எனக்கும் நினைக்க போறது இல்ல. மச்சான் நான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவுதான். சரிடா, நீ அவளை பொண்டாட்டியை கூட நினைக்க தேவையில்லடா. ஆனா அந்த கருமத்தை மட்டும் அவன் முன்னாடி சொல்லிடாத. நீ இனிப்ப கூட இருக்கான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அதனாச்சும் சத்தியம் பண்ணி கொடு. எதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டோமே. இல்லடா, பாவண்ண அந்த பொண்ணு. சரியா? அவளுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது. என்னதான் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. என் தங்கச்சி முன்னாடிலாம் இப்படி சொல்ல முடியாது, உன் புருஷன் இன்னொரு பொண்ணோட இருக்கான்னு சொல்லிட்டு. இங்க பாரு, அவ கால் பண்றப்ப நான் ஆஃபீஸ்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனவை. நீ லியா கூட சுத்து என்னவா பண்ணிட்டு போ, ஆனா என் தங்கச்சி ஒயினுக்கு எதுவும் தெரியக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு, சரி நான் சொல்ற மாதிரி பண்றேன், ஆனா இதுக்கப்புறம் என் லைஃப்ல நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் என்ன வேணா பண்ணிட்டு போவேன், என்ன கர்மத்தை வேணா பண்ணிட்டு போ. ஆனா ஜங்கு, நான் உன்னை சொல்றேன், நீ ஒரு கோல்டு பின்னாடி போயிட்டு இருக்கடா, ஒரு டைமண்டை விட்டுட்டு. ஹே போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் போறான். ஆஃப்டர்வர்ட் ஜிமன் செம கடுப்பாகுது. ஸோ இதே சைடு ஜங்குக்கு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி சொல்றான், ஹலோ என்னங்க என்னாச்சுங்க, நீங்க மத்தியானம் போனீங்க இன்னும் வரல? பொறுமையாரு, நான் மீட்டிங்ல இருக்கேன். ஏன்னா இந்த டைம்லயா? ஆமா, ஆன்லைன் மீட்டிங் இருக்கு, நான் நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன். சரியா? நீ தூங்க ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபோனை வச்சிருப்பான். நீங்கண்ணா? சரி ஓகே, மீட்டிங்ல தானே இருக்காரு, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஓகே, சாப்பிட்ருப்பாரா? சரி சொல்லிட்டு அகைன் கால் பண்றீங்க. ஆனால் ஜங்குக்கு உங்கள் ஃபோன் காலை பார்த்துட்டு உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அவனுக்கு கடுப்பாக இருக்குது, நீங்கள் கால் பண்ணுறது கூட பிடிக்கல. ஸோ இப்படி தான் நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா மார்னிங் கூட ஜங்குக்கு வந்திருக்க மாட்டான். அவனுக்காக நீங்கள் ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அவன் வந்திருக்க மாட்டான். ஸோ அப்படி தான் மத்தியானமும் அதே மாதிரி பண்ணுறீங்க, அப்பயும் வந்திருக்க மாட்டான். ஸோ ஒரு 2-3 நாளாகவே வீட்டுக்கே வராமலே இருக்கான். உங்களுக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் போய் பார்த்தாலும் ஜங்குக்கு இல்லை, அவர் வேலை எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே வெளியே நடந்து வந்துட்டுருக்கீங்க ஆஃபீஸ்லேருந்து. அப்போ ஜிமன் அவளை பார்த்துருப்பான். தங்கச்சிமா என்ன பண்ணிருக்கீங்க? இல்லைண்ணா, அவருக்கு ஃபுட்டு கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் 3 நாளாக அவர் வீட்டுக்கே வராமல் ஆஃபீஸ்லேயே இருந்தார், அதான் பார்க்கலான்னு வந்தேன். ஒன்றும் இல்லை வயன், அது கொஞ்சம் மீட்டிங்லாம் வெளியே இருக்கிறதுனால அவன் வெளியே அட்டன் பண்ணுற மாதிரி. ஓ அப்படியாண்ணா? சரிண்ணா. அண்ணா அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணா, அவர் சரியாக சாப்பிட மாட்டேன்றாருண்ணா. நான் பார்த்துக்கிறேம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா வீட்டுக்கு போண்ணா. நான் வேணா ட்ராப் பண்ணுவோம்மா? இல்லைண்ணா, நான் போய்ப்பேன், காரில் தான் வந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை உங்களை அனுப்பி விடுறான். அவனுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு இப்போ எங்கே இருந்திருப்பானா? லியாவோட வீட்டில் தான் இருக்கான். ஸோ லியா அப்படியே ஜங்கு கூட லேப்பில் படுத்துக்கிட்டு, ஜங்குக்கா என்ன நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா? இல்லை இல்லை வேணாம். ஏன் வேணான்றா? நான் அதை லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம், ஒரு டைம் கூட நீ என்னை டச் பண்ணதே இல்லை. ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படிலாம் கிடையாதுடி, எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தாண்டி உன்னை தொடணும், அதுதான் என்னோட ஆசை. ஏன்? அப்போ தாண்டி என் பொண்டாட்டியா நீ இருப்ப, ஒரு உரிமையாக உன்னை தொட முடியும்ல. என்ன? புரிஞ்சுதா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் கடுப்பாகுது. வயிறு மாதிரி பண்ணிருக்கான் மாதிரி தான் இருக்குது. ஆஃப்டர் அப்படி தான் கொஞ்ச நேரம் போயிருக்கும். ஸோ ஜங்குக்கு நான் ஒரு வாரத்துக்கு வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டான். ஸோ ஜிமின் அகைன் வந்து ஜங்குக்கு செம்மையாக திட்டி விட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ வந்து உங்ககிட்ட எரிஞ்செறிஞ்சான் விழுந்துட்டு இருக்கான். ஸோ வந்து செம்மையாக திட்டுறான், உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு? ஸோ நீங்கள் அவன் வந்தோடனே, என்னங்க எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? தள்ளு முதல்ல, எதுக்கு கிட்ட வர?
நீ கிட்ட வந்தாலே எனக்கு பிடிக்கல. என்னங்க உன்கிட்ட தான் சொல்லிட்டல்ல, நம்ம கல்யாணம் ஒரு ஃபேக் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னதானே, அது தேவையில்லாம இதுக்கு அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கா. ஏங்க அப்படி பேசுறீங்க? இல்லைங்க, நீங்க அப்படி பேசக்கூடாதுங்க. ஏய், அப்படி தாண்டி பேசுவேன். உனக்கு வலிக்குதாடி? எனக்கு அதுக்கு மேல வலிக்குது. பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணி வச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர வரணுமா? உன்னை பார்க்க வர. நீ பாரு, எனக்கு வீட்டுக்கு வந்தாலே பிடிக்கலடி. நீ இருப்பியா? அதனாலே நான் அங்கேயே இருந்துடுறேன். நீ பாரு, தயவு செஞ்சு இந்த வீட்டுல இருக்கப்ப என் கண்ணு முடி வந்துடாத. ஏன்னா இந்த வீட்டுக்கு நான் வரணும்னா என் கண்ணு முடி நீ வந்துடாத அப்படின்னு சொல்றப்பா உங்களுக்கு செம்ம கஷ்டமா இருக்கு. ஜங்குக் என்ன உங்களை ரொம்ப வெறுத்துட்டு இருக்கான். பிகாஸ் இதுக்கெல்லாம் ரீசன் நீங்க தான் சொல்லிட்டு அவன் அப்படியே ஆணித்தனமா நம்பிட்டு இருக்கான். லியா வர ஏத்திலாம் விட்டுருப்பா. ஸோ அதனாலதான் அப்படி காமிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்படிதான் கொஞ்சம் டேஸஸ் போக ஆரம்பிக்குது. ஜங்குக் உங்களை செம்மையா ஹர்ட் பண்ணி பேசுறது, நீங்க பண்றதெல்லாம் உனக்கு சுத்தமா பிடிக்காது. அவனுக்காக ஃபுட் குக் பண்ணி வச்சா அதை தூக்கி அவனே வேணும்ட்டே கீழே கொட்டுவான் அவங்க கண்ணு முன்னாடி. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணாலும் ஆனா அவனுக்கு மேல இருக்க காதல் உங்களுக்கு கொஞ்சம் கூட கம்மியாகவே இல்லை. பிகாஸ் நீங்க அந்த அளவுக்கு அவனை முட்டாள்தனமா காதலிச்சிட்டு இருக்கீங்க வச்சிருப்பீங்க. இப்ப நம்ம கரண்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இப்ப தயா வந்துட்டு வயன், இப்ப நீங்க ஓகேவா? ஆ ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே வயன். நான் வேணா உங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணவா? இல்லை சார், வேணாம். அவர்கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். எனக்கு எங்க போறதுன்னு தெரியல சார். மைண்ட் நீங்க அழாதீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க என் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஹெல்ப் இருந்தாலும் நான் பண்றேன். ஓகே வாயன் உங்களுக்கு? சொல்லுங்க வாயன், நீங்க பயப்படாதீங்க. நீங்க என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தயா வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். ஸோ அவன் வீட்டில் பார்த்தா அவனோட ஒய்ஃப் இப்போ தான் இறந்துருப்பாங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அவனுக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு அவனோட பிஏ தான் டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தயாம் இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு வரத அந்த பொண்ணு பார்த்துருப்பா. அவள் வந்துட்டு, சார் யார் இவங்க? அதுவா? ஒன்றும் இல்லை, எதா இருந்தாலும் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். அவன் சாப்பிட்டானா? சாப்பிட்டான் சார், இப்போ தான் டேஸ்ட் சாப்பிட்டான். சரி ஓகே, அவனை பார்த்துக்கோ. நீ சீக்கிரம் கிளம்புனா டைம் ஆகுது பாரு. ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் தயாங்கண்ணா உங்களை பார்த்து அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்து பெட்டில் உட்காருங்க. தயா உங்களை பார்த்துட்டு, வயன் எதனா சாப்பிட்றீங்களா? இல்லை சார். சரி ஓகே, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க சரிங்களா அப்படின்னு தயா அவங்க வெளியே வரான். ஸோ அந்த பொண்ணு பார்த்தா அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பா போல. நான் உன்னை அப்பயே கிளம்ப சொன்னேன், ஏன் போல? இல்லை சார், அவங்க யார் சார்? உனக்கு என்ன அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க உனக்கு என்ன அவசியம்? இல்லை திடீர்னு இங்கே பாரு, இது என்னோட வீடு, நான் யாரை வேணா கூப்பிட்டு வருவேன். குழந்தைய கொடு முதல்ல, தென் சும்மா சும்மா இங்கே வந்துட்டு இருக்காத சரியா? ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணு ஒரு மாதிரி போகிறா. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு தயாங் மேலே லவ் இருக்குது. ஸோ அவன் ஒய்ஃப் இறக்கிறதுக்கு முன்னாடியில தான் பொண்ணு தயாங்க லவ் பண்ணிருந்துருப்பா. அவருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துருப்பா. ஆனால் அகெயின் வந்துட்டு அவள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. இப்போ திடீர்னு அவங்களை கூப்பிட்டு வரவும் அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ அவளும் அங்கேருந்து போயிடுறா. இதே சைடு இப்போ நம்ம ஜங்குக்கு பார்க்கலாம். ஜங்குக்கு இப்போ ஆஃபீஸ் தான் வந்திருக்கான். வந்ததுலேருந்து லியா கால் பண்ணிட்டே இருக்கான். பட் அவனா ஃபோனே எடுக்க மாட்டேன்றான், டென்ஷனாக இருக்கான். ஸோ லியா ஃபோனே எடுக்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு அவகிட்ட சொல்லாமலே இப்போ அப்பார்ட்மெண்ட் வரான். ஸோ அங்கே பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. ஸோ அவனுக்கு தான் பாஸ்வேர்டு தெரியும்ல. ஸோ பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே பார்த்தா ஒரு பையனோட வாய்ஸ் கேட்குது. அவன் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே நிற்கிறான். இல்லையா, என்னடி அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன? அதெல்லாம் கிடையாது, சும்மா தான் பணத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கலாம்டா. அவன் எப்படியோ ஆஃபீஸ் போயிடுவான். காலைல மத்தியானம்லாம் நீங்கள் வந்துடு, நம்ம 2 பேரும் இருக்கலாம்ண்ணா ஒன்றா அவ்வளோ பெரிய வீட்டில். தேங்க்யூடி பொண்டாட்டி. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடந்த அந்த கும்முட்டிக்கு தெரியாதா? அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான்டா. அன்னைக்கு நீயும் நானும் அந்த கிளப்ல கிளிஸ் பண்ணோம்ல, அந்த ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துட்டான் போல. என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டுலாம் முட்டாள் தெரியுமா? லியானா உன்னை ரொம்ப லவ் பண்ற தெரியுமா? நீ தாண்டியா பொண்டாட்டின்னு சொல்றான். எனக்கு சிரிப்பா இருந்துச்சு தெரியுமா? கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். சும்மா சும்மா கொஞ்சிக்கிட்டே கிடக்குறான். கட்டுப்பா இருக்கு தெரியுமா? ஏய் சரி விடு விடு விடு, என்ன பண்றது, உண்மையா லவ் பண்ணிட்டான். அதான் எனக்கு என்னமோ பிடிக்க வேலை தெரியுமா? அவன் என்கிட்ட வந்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா பேசிட்டு இருப்பா. இப்ப ஜங்குக் அப்படியே உள்ள வரான். என்ன சொன்ன? நான் உன்கிட்ட வந்து அருவருப்பா இருக்காடி? நீ என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஜங்குக் யாருவ?
அது சொல்லுடி, யார் இவ? அப்ப நீ லவ் பண்ணலையா? அப்ப இத்தனை நாள் நான் தான் முட்டாள்தனமான காதலிச்சிட்டு இருந்தேனா? ஜங்குக், இங்க பாரு. அது ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இவன் ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான். ஓ, ஃப்ரெண்டா? அப்ப கல்யாணம்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா? இல்ல ஜங்குக், அது எனக்கு உண்மை தெரிஞ்சாலும் இல்லையா? நீ என்ன பேசிட்டு இருக்க? அப்ப நீ அப்பத்துல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்க. அப்ப நான் தான் முட்டாள்தனமா உன்னை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேனா? சொல்லுடி ஜங்குக், அது நீ சொல்றியா இல்லையா? ஆமா ஜங்குக், அன்னைக்கு கிளப்ல நாங்க கிஸ் பண்றப்ப உனக்கு தெரிஞ்சிருச்சு நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்னு சொல்லிட்டு. அன்னைக்கே என்னது கிளப்ல நீ அடிச்சு அசிங்கப்படுத்தினா. அதுக்கப்புறம் நான் உன் லைஃப்ல வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு ஆக்சிடென்ட் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொன்னேன். சரி, அங்கே நீ வந்த, எனக்கும் மணி தேவைப்படுச்சு. அவங்களும் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைச்சோம். அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்குள்ளே ஜங்குக் அப்படியே கண்ணத்துல ஸ்லாப் பண்ணிட்டு, பேசாதடி, காசு கேட்டதை நான் கொடுத்துருப்பேன்டி. அதுக்காக என் காதல விளையாண்டுட்டல. எனக்கு எவ்வளவு தெரியுமா வலிக்குது. நான் உன உண்மையா காதலிச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க சொன்னாங்க அவன் நல்லவில்லைன்ட்டு. ஆனா நான் உன் மேல 1% கூட சந்தேகப்பட்டது இல்லையா? நான் என்ன பார்த்து சொல்ற முட்டாள்ட்டு. நீ தாண்டி முட்டாள். உண்மையா காதலிச்சவன வேணான்னு சொல்றல, நீ தான் முட்டாள் அப்படின்னு சொல்றப்பா. லியாக்குனா ஒரு கட்டத்துல சம்மக்கம் வந்துருச்சு. வாய மூடுறா, யார பத்திர முட்டாள்ன்றா? நீ வந்து முட்டாள். பொண்ணையா ஒருத்தி காதலிச்சிருக்கா வீட்டுல, ஆனா அவளை விட்டுட்டு என்கிட்ட வந்தது இல்ல. இப்ப நீ மட்டும் பெருசா பேசிட்டு இருக்கா. நான் பண்ண தப்புனா நீ பண்ணது தப்புதான். இங்க பாரு, ஏதோ பண்ணிட்டான் அவ்வளவுதான், தெரிஞ்சு போச்சுல, முதல்ல கிளம்பு. ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஒரு மாதிரி பேசி விட்டுறா. ஜங்குக்கு அடுத்த செகண்டே அங்க இருந்து அப்படியே வந்திருப்பான். செம்ம டென்ஷனா இருக்கான். இப்ப வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எழுதிட்டு இருக்கான். இப்ப ஜுமன் அங்கதான் வந்திருப்பான். வந்துட்டு வயன்மா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப ஜங்குக் சோஃபால உட்காந்துருக்க பார்த்தவனே உனக்கு ஒண்ணுமே புரியல. ஏ மச்சான், என்னாச்சு? நீ ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஒன்னுடா, சொல்லு மச்சான். அது இல்லையா, என்னாச்சு? இல்லையா என்ன பண்ணா? மச்சான் என்னையா மாத்திட்டாடா. வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காடா. அதுக்கப்புறம் அவன் முன்னாடி அவன் கூட அஃபேர்ல இருந்திருக்காடா. எனக்கு இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் மறந்துருச்சு இல்ல, அதை அவன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஆக்கி நீ ஏமாத்திருக்காடா. நீ சொன்ன நான் அப்பவே புரிஞ்சுக்காம போயிட்டேன் மச்சான். எல்லாம் என் தப்புதான். சரி, அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டல. சரி விடு. வயனங்க வயனங்கடா? நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். வீட்டு விட்டு போயிட்டா. என்னடா சொல்ற? இல்ல மச்சான், எனக்கு கூட வாழ பிடிக்கல, அதான் நான் அனுப்பிட்டேன். டேய், என்ன பேசிட்டு இருக்கா? டேய், நீ வெளியே அனுப்பினது ஒரு பொண்ணு இல்லடா, உன் சந்தோஷத்தை அனுப்பியிருக்க. டேய் சும்மா இருடா, ஏற்கனவே மனசு உடைச்சு போயிருக்க. தேவலாம அவளை பத்தி பேசாத. டேய் எனக்கு புரியலடா, எதுக்கு அவன் மேல இவ்வளவு காண்டா இருக்கிற? இல்ல மச்சான், எனக்கு புரியல. அவன் உனக்கு என்னடா பண்ணிட்டா? அப்படி உன உண்மையா காதலிச்சாடா? வேற எதுவுமே அவன் பண்ணதுலடா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவன் மட்டும் என்ன காதலிச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், அவளை நான் தாங்கி இருப்பேன். பாலா பொண்ணெல்லாம் அவ உனக்கு ஓ மேலதானே வந்திருக்கு. என்னடா சொல்ற? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் அப்படியே ஸ்ட்ரைட்டா உங்க ரூமுக்கு போயிருப்பான். ஸோ நீங்க அந்த திங்ஸ் எடுத்துட்டு போகாம தான் அப்படியே வச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ எடுத்துட்டு வந்து அப்படியே இந்த திங்ஸ் எல்லாம் கொட்டுறான். அங்க பார்த்தா ஜங்கு கூட போட்டோஸ் தான் இருக்கு. அவன் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட எல்லா திங்ஸும் இருக்கு. ஸோ இதோ இந்த டைரி எடுத்து பாடி, அவன் என்ன காதலிச்சுக்கான்னு சொல்லிட்டு இதுல எழுதிருக்கோம். அப்புறம் இது எல்லாம் உன்னோடது தான். நீ ஒரு டைம் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அன்னைக்கு அவ எவ்வளவு பதனா தெரியுமா? உனக்காக நைட்டு ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தெரியுமா? ஆனா லியா தானே இந்த பேர் சொல்லிருப்பா. கிடையாது, வாய்ந்தா இருந்தா. அவன் உனக்கு காலேஜ் டேஸ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா தெரியுமா? ஆனா நீ அவளை கொஞ்சம் கூட மதிச்சதே கிடையாது. அவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்புது. ஏண்டா உங்க ஒரு பொண்ணு உங்ககிட்ட உண்மையா லவ் பண்ணா அவளை அசிங்கப்படுத்துறது நல்லா இருக்குடா கதை அப்படின்னு சொல்லி ஜமன் சொல்றான். மச்சான் என்னடா சொல்ற? நல்லா பாருடா, இதெல்லாம் வாயனோட காதல், எல்லாமே அவ உனக்காக வாழ்ந்ததுடா. ஒரு பொண்ணு எப்படிதான் ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாளான்னு எனக்கு தெரியல, ஆனா வாயன் பண்ணிருக்கா. அவ காதலுக்கு என்ன இந்த உலகத்துல யாரோட காதல் இருக்காதுடா, யாரோடது இருக்காது அப்படின்னு சொல்றான். ஜங்குக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே தலைய பிடிச்சிட்டு உட்கார்றான். என்ன உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இல்ல நான் சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜமன் அப்படியே ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான்.
வாங்க அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஸோ காலேஜ் எனக்கு ஃப்ரெஷர்ஸ் டே. ஸோ வர பொண்ணுங்க பசங்களெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் சும்மனும் ஜங்குக்கும் உட்காந்துட்டு எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ தான் நீங்களும் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்தோடனே ஜங்கு கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக போய் பேச ஆரம்பிச்சுடுறீங்க. ஜிம்மனுக்கு ஒன்றுமே புரியல. அவனை அவங்கள பார்த்து ஸ்டன் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கான். ஜங்கு கண்டு ஏய் நீ முதல்ல யாரு தேவையில்லாம நைன்ட்டு வந்து பேசிட்டு இருக்கா? ஜங்குக்கு என்ன தெரியல. சின்ன வயசுல நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோமே. நான் தான் வயன். வயனா? எனக்குலாம் யாரும் தெரியாது. டே மச்சான் கிளம்பலாவா? தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. ஜங்கு எனக்கு தெரியல அவனுக்கு. ஏய் தெரியலன்னு சொல்றல. இங்க பாரு என் கிட்டலாம் வராது, எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போறான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இவன் என்ன மறந்துட்டானா? சின்ன வயசுல கூட எவ்வளவு ஜாலியா இருந்தான். எல்லாம் மறந்துட்டியா ஜங்கு? ஆனா நான் எதுவுமே மறக்கல. நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ இன்ன வரையும் காப்பாத்திட்டு இருக்கேன். இன்ன வரையும் உனக்கு காதலிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல விடு. நீ எப்படியாச்சும் நான் உன்னை ஞாபகப்படுத்த வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஜங்குக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜங்குக்கு எங்கே போனாலும் போவீங்க. அவங்கள நல்லாவே திட்டி விடுவான். என் பின்னாடி வராத, எனக்கு சுத்தமாக உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் பின்னாடி தான் போகிறது. ஆனால் இதெல்லாம் ஜிம்மனுக்கு உங்கள் மேலே லவ் வரைஞ்சிருச்சு. பிகாஸ் நீங்கள் ஜங்குக்கு திட்டு வாங்கினாலும் அவனுக்காக எல்லாம் பண்ணுறது அவனுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ ஒரு நாள் அப்படிதான் நீங்கள் ஜங்குக்கு தேடி அந்த வாலிபால் கோர்ட்டுக்கு வந்திருப்பீங்க. அங்கே ஜங்குக்கு தேடிட்டு இருக்கீங்க. அங்கே ஜிம்மன் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் உங்களை வந்து பார்த்துட்டு என்னாச்சுவன்? இல்லை அவர் எங்க? அவனா? அவனுக்கு காலேஜ் வரல, உனக்கு தெரியாதா? ஓ வரலையா? சரி ஓகே. என்னது இது? இல்லை ப்ராக்டிஸ் பண்ண வரல, அதான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல என்கிட்ட கொடு. ஆ இல்லை அவன் தான் வரல, நான் குடிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன அவனை அவ்வளோ லவ் பண்ணிருக்கியா? ஆ ஆமாம். எப்போதுலேருந்து லவ் பண்ணிருக்கா? அது சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தா? ஆனால் இதை பற்றி அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது. தெரியல, மேபி அவன் மறந்துருக்கலாம் போல. என்ன சொல்கிற? சின்ன வயசுனா எப்படி? ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தா? இல்லை இல்லை, கிண்டர் கார்டன் படிக்கிறதுலேருந்து. அவன் அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் ஒரு இதில் எங்கள் அப்பாவுக்கு பிஸ்னஸ் வேறு ஃபாரினில் இருக்கிறனால ஃபேமிலியோடு நாங்கள் போயிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் நான் ஜங்குக் வீட்டில் தான் இருப்பேன். எப்போ பார்த்தாலும் ஜங்குக் கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். அவனே எப்போவும் என் கூட தான் இருப்பான். நானும் அவனை தான் எப்பவுமே விளையாட போவோம். சின்ன வயசுல நாங்கள் 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டோம். என்ன சொல்கிறா? ஒன் டைம் பார்க்கல என்னை ஒரு பையன் தள்ளி விட்டுட்டான். ஜங்குக்கு வந்த கோவத்துக்கு அந்த பையனை போட்டு செம்மையாக அடித்தான். இனிமே அவன்கிட்ட வந்தா உனக்கு அவ்வளோதான் மரியாதை இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போவே ஜங்குக்கு பிடிச்சி போச்சு. என்னை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுவான். எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தருவான். அவன் வீட்டில் எது குக் பண்ணாலும் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். பிகாஸ் எனக்கு அம்மா கிடையாதா, அதனால அவன் என்னை ரொம்ப அழகாக டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான். அந்த சின்ன வயசுலேயே என்னை அவளை லவ் பண்ண வச்சுட்டான். ஆனால் இப்போ ஜங்குக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என்ன அவ்வளோ நல்லவனாக இருந்தானா உன்கிட்ட? இப்போ நல்லவன் தான். பட் என்ன எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆனால் எனக்கு பரவாயில்ல. என் ஜங்குக்கு என்னைக்கு இருந்தாலும் என்னை பற்றி ஞாபகம் வரும். அதனாலலாம் நான் அவனை வெறுக்க மாட்டான். ஏன்னா இந்த ஜென்மத்தில் என் ஜங்குக்கு மட்டும்தான் எனக்கு. அப்படி நீங்கள் ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்க கண்ணில் டியூஸ் வருது. அயன் நான் கிட்ட ஒன்று சொல்லுவேன், நீ கோச்சுக்காத. அயன் எனக்கு பொறாமையா இருக்கு. நான் ஜங்குக்கா இருந்திருக்க கூடாதுன்ட்டு. இந்த அளவுக்கு லவ் பண்றவன அவன் கொடுத்து வச்சவன் தான். பட் என்ன புரிஞ்சுக்காம இருக்கிறான். ஆனா அவனோட உண்மையான காதல் என்னைக்காச்சும் அவனுக்கு புரிய வைக்கும். சரியா? ஆனா ஹோப் பண்ணிட்டு விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்றான். பிகாஸ் அவனால லவ் சொல்ல முடியல. ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு ஜங்குக்கா லவ் பண்றேன்னு சொல்றப்ப அவன் போய் லவ் சொல்லி உங்களுக்கு எதனா கஷ்டம் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே அந்த லவ் போட்டு இது பண்ணியிருப்பான். ஆஃப்டர்வர்ட்ஸ் அப்படி தான் கொஞ்சம் டேஸஸ் போயிருக்கும். ஸோ இப்போ எங்கள் ஜங்குக்கு அகைன் ஃபாலோ பண்ணுறது இது பண்ணுறது. ஸோ அப்படி தான் கேண்டீனுக்கு ஒரு நாள் ஜங்குக்கு இருக்கிற இடத்துக்கு வந்து உட்காந்து வேணுட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ஒரு கட்டத்தில் செம்ம கோவம் ஆயிடுச்சு. பிகாஸ் பசங்களாம் வச்சு கலாய்க்கிறாங்க. என்னடா மச்சான் லியாவை லவ் பண்ணுறேன் இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா? என்னடா காத்து வாக்கில் 2 காதலா? டே வாயை மூடு. இல்லை எங்களுக்கு தெரியும். என்னடா அவ்வளோ நல்லா இருக்கா இவ்வளோ நல்லா இருக்கா 2 பேருமா? யாரா கத்தீஜா யாரா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவனை செம்மையா கலாய்க்கிறாங்க. அவனுக்கு தான் காண்டா ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துல உங்ககிட்ட வந்துட்டு எந்திரி முதல்ல. ஜங்கு எந்திரி. என்னாச்சு? எதுக்கு தேவையில்லாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? உனக்கு தெரியும் தானே நான் வேற பொண்ணை லவ் பண்ணிருக்கேன்ட்டு. அப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ணிருக்கா? ஜங்கு கது என்ன நீ என் பின்னாடி இப்படி ஃபாலோ பண்ணி சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்கியா?
போற வரவெல்லாம் உன் பேரை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கான். எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு, எனக்கு உன்னை பார்த்தா கூட பிடிக்க மாட்டேங்குது. ஏன் நீ தேவையில்லாம பின்னாடி வந்துட்டு இருக்கா? உனக்கு என்ன தாண்டி வேணும்? ஜங்குக் அது சும்மா சும்மா ஜங்குக்கு என்ன ஞாபகம் இல்லையா, எனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்கு ஒன்று சுத்தமா ஞாபகம் இல்லடி. நீ யார் முதல்ல? சொல்லு. லீன்றா அதுன்றா, சின்ன வயசுல ஒன்னா இருந்தோன்றா. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடி. பாரு, அக்கேன் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், அசிங்கப்படுத்தி விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை செம்மையா திட்டி விட்டு போயிருப்பான். நீங்கன்னா செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜமன் வந்துட்டு, டேய் என்ன பேசிட்டு இருக்கா? மச்சான் எதுவும் பேசாத, எல்லாத்தையும் நான் தான் இது பண்ணிட்டு இருக்கான். போற வரவெல்லாம் கலாய்க்கிறானா அவ பேரை வச்சுக்கிட்டு. எனக்கு தேவையாதலாம். இவளால லியாவுக்கும் எனக்கு பிரச்சனை வருது. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கா. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எனக்கு அவளுக்கு சண்டை வருது. தேவை எனக்கு இதெல்லாம்? ஜங்குக்கு அதுக்காக அப்படியே கத்துவ கேண்டீன்ல. அவ பொண்ணுடா, எல்லாரும் அவளை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா, அசிங்கமா. நீ பாரு, பார்த்தா பார்க்கட்டும், இனிமே வரமாட்டால என் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜங்குக்கு போறான். இந்த பக்கம் ஜுமன் உங்ககிட்ட வரான். சொன்னீங்கன்னா செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. அழாத, இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு நீங்க உங்க ஹாஸ்டல் ரூமுக்கு வந்துடுறீங்க. அன்னைக்கு ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணாலும் உங்களால ஏத்துக்க முடியல. ஜங்குக்கு வந்து அத்தனை பேர் முன்னாடி உங்களை ரொம்ப திட்டி விட்டுருப்பான். செம்ம கஷ்டமா இருக்கு. ஸோ அப்படிதான் ஒரு 2 days போயிருக்கோம். நீங்க ஜங்குக்கு போற இடத்துக்கு போறது கிடையாது, அவனை ஃபாலோ பண்றதெல்லாம். ஸோ நீங்க அப்படியே லைப்ரரியிலேருந்து வெளியே வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல யாரோ அப்படியே விழுந்து கிடக்குறாங்க, அப்படியே ப்ளீட் ஆகிட்டு. நீங்க போய் பாக்குறீங்க, ஜங்குக் மாதிரியே தெரியுது. ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. நீங்க பாக்குறீங்க, அவங்க வயிற்றுல யாரோ குத்திருக்காங்க. ஜங்குக் ஜங்குக் உனக்கு என்ன ஆச்சு? ஜங்குக் ஜங்குக் இங்க பாரு. ஜங்குக் கணத்துல ஜங்குக், எனக்கு பயமா இருக்கு. ஜங்குக் உனக்கு எது ஆகாது. ஜங்குக் உனக்கு எது ஆகாது, நான் என்ன உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அங்கே தான் வந்திருப்பான். பையன் என்னாச்சு தெரியல, லைப்ரரி கிட்ட ஒரு ஹால் கிட்ட படுத்து கிடந்துட்டாரு, யாரோ குத்தி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அது ஜானோட வேலையா தான் இருக்கும். அவன் தான் காரணம். எல்லாம் அந்த லியாவால தான். எல்லாம் அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. தேவையில்லாம ஐயோ கடவுளே அப்படின்னு இருக்கு ஜிம்மனுக்குனா. இந்த பக்கம் நீங்களாம் செமையா அழுதுட்டு இருக்கீங்க. எனக்கு பயமா இருக்கு ஜிம்மன், அவருக்கு ஓவரா ப்ளீடா இருக்கு. ஒன்னும் ஆகாது வயன், ஒன்னும் ஆகாது. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதுன்னா சரியா? இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. டாக்டர் வர ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது ப்ளீஸ் கடவுள், ஜங்குக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்மையா அழுதுட்டு இருக்கீங்க. பார்த்தா டாக்டர் அப்படியே வெளியே வராரு. ஸோ ஜிம்மன் வந்துட்டு இப்போ அவன் எப்படி இருக்கான்? அவருக்கு ஓகே தான், பட் ப்ளீட் அதிகமாக இருக்கு. ஸோ பிளட் தேவைப்படுது. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம், பிளட் பேங்க்ல நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் என்ன பிளட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்பா ஏ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கண்ணா என்னோட பிளட் ஏ பாசிட்டிவ் தான், ப்ளீஸ் என் பிளட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு இல்லை மேம் ப்ளீஸ் டாக்டர் எடுத்துக்கோங்க, என் ஜங்குக்கு காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. ஸோ ஒரு நர்ஸ் கிட்டே சொல்லிட்டு அவங்க பிளட் எடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் நீங்கள் தான் ஜங்குக்கு பிளட் கொடுத்துருப்பீங்க. தான் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வரீங்க. இந்த பக்கம் ஜம்மன் வெளியே தான் உட்காந்துட்டு இருப்பான். வயனுக்கு நீ ஓகேவா? நான் ஓகே. வயன் நீ எதுக்கு பிளட் கொடுத்த? ஏற்கனவே நீ வீக்காக இருக்கியா? எதுக்கு தேவையில்லாமல் அப்படி பண்ணிட்டு இருக்கா? இல்லை இல்லை, எனக்கு என் ஜங்குக்கு வேணும், அவன் நல்லா இருக்கணும், அதனால தான். நீ எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கல வயன், ஆனால் உனக்கு புரிய மாட்டேங்குதுல. ஆனால் ஒரு நாள் சொல்கிற வயன், அவன் கண்டிப்பாக உனக்கு காதலிப்பான். இந்த உலகத்தில் அவனை மாதிரி உனக்கு யாரும் காதலிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி காதலிப்பான். பிகாஸ் உங்க லவ் அந்த அளவுக்கு வருத்துவாய. நீங்க சொல்றது நடந்து நல்லா தான் இருக்கும் ஜிவன், எனக்கு கஷ்டமா இருக்கு, அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் ஜங்குக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கும். இப்போ டாக்டர் அப்படியே வெளியே வராங்க. இப்போ எப்படி இருக்காரு? இப்போ பெட்டர், கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காரு, காலைல தான் கண்ணு முழிப்பாரு. ஸோ யாருன்னா இருந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மன் வந்துட்டு வயன் நீ கிளம்பு. இல்லை நான் போகல. இல்லை வயன் நீ கிளம்பு, பிகாஸ் வேணாம் டைம் ஆகுதுல்ல, ஹாஸ்டலில் உன்னை திட்டுவாங்க. இல்லை பரவாயில்ல நான் இங்கே இருக்கிறேன். இல்லை வயன் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் ஜங்குக்கா சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. ஆனால் இல்லை வயன் நீ கிளம்பு, நான் அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மன் உங்களை அனுப்பி விட்டுருப்பான். ஆனால் உங்களுக்கு போகவே மனசு இருந்திருக்காது, ஆனாலும் கிளம்பி போயிட்டுருப்பீங்க. ஸோ அப்படி தான் எனக்கு நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு இப்போ அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, பிகாஸ் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து தான் அவனை கத்தி வச்சு குத்திருப்பாங்க. அவன் அப்படியே உட்காந்துட்டு டே ஜிம்மனா எனக்கு என்ன ஆச்சு,
யார் என்ன குத்துனா? அது எதுவும் தெரியல. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா தான் தெரியும். சரி நீ இங்கே இரு, அவனுக்கு எதுனா வேணா சொல்லு, நான் எதனா வாங்கிட்டு வரேன். இல்லை இல்லை, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ அப்படி இல்லையா உள்ள வரா. ஸோ வந்துட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு எதுவும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஏதோ சண்டை, எவன் குத்துனானே தெரியல, ஆனால் கண்டுபிடிச்சான் அவன் சும்மா விட மாட்டேன். ஏன் ஜங்குக்கா இப்படி பண்ற? தேவையில்லாம எதுக்கு எல்லாத்தையும் சண்டை போட்டுட்டு இருக்கா? எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா, உனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றப்பா. ஜிமன் மறைச்சுக்கிட்டு, அதான் தெரிஞ்சு போச்சுல, உடனே கிளம்பி வர வேண்டியதானே, அதானே இப்ப வர? அது வந்து அப்பா வந்து வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டாருன்னா, ஜங்குக்கு நானும் லவ் பண்றது தெரிஞ்சு போச்சுல, அதான் இன்னைக்கு கூட நான் காலையில எவ்வளோ ஃபாஸ்டா அப்பாவுக்கு தெரியுமா வந்தேன் தெரியுமா. அப்போ ஜிமன் பாக்குறான், அப்படி நடிக்கிறா பாரு. நைட்டு ஃபுல்லாக அவன் கூட சுற்றிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே ஆக்டிங் பண்ணுறான். சொன்னால் இவனும் நம்ப மாட்டான். ஜங்கு நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இருக்கவே பிடிக்கல, பிகாஸ் அவன் ஓவராக ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்கு கண்டு அல்லாதடி, எனக்கு எதுவும் ஆகல. என்ன ஜங்குக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, பள்ளிக்குதான் ஜங்குக்கா. இல்லை இல்லை பரவாயில்ல, ஆனால் என்னை யார் அட்மிட் பண்ணாங்கன்னே தெரியல, ஜிபன் கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றான். அதுவா, பரவாயில்ல விடு, யார் அட்மிட் பண்ணா என்ன, எனக்கு தெரிஞ்ச ஜிமன் தான் பண்ணியிருப்பான், சொல்லாம இருக்கா சும்மா. இருக்கலாம், சரி விடு, நீ கிளம்பு, டைம் ஆகுதுல்ல, உங்க அப்பா இதெல்லாம் திட்ட போறாரு. இல்ல இல்ல, அந்த ஆளு தேடினா தேடிட்டு போறான், நான் உன் கூட தான் இருப்பான், உன்னை பார்த்துக்கணும்ல. இல்லடி ஜிமன் இருக்கான். இல்ல இல்ல, நான் தான் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா. ஜங்குக்கு அப்படியே அவளை ஹேக் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் இப்போ மார்னிங் அப்படியே பார்க்க வந்திருப்பீங்க ஜங்குக்கை பார்க்கறதுக்காக தான். ஸோ அப்படியே டோரை இது பண்ணுறீங்க, பார்த்தா ஜங்குக்கும் அந்த பொண்ணும் ஒரு மாதிரி க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துட்டு அப்படியே உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே நிற்கிறீங்க. ஜிம்மன் வந்துட்டு, வயன் ஒன்றும் இல்லை, இது அவருக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன், அதான். வயன் அது கொடுத்துறீங்க ஜிம்மன். இன்னொன்று, நான் தான் அவரை காப்பாற்றினேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வேணாம், அது தெரிஞ்சவ கூட என்ன திட்டதான் செய்வார், இல்லைன்னா அது நான் தான் பண்ணேன்னு கூட சொல்லுவார். ப்ளீஸ் வேணாம். என்னன்னு சொன்ன, இனிமே நான் ஜங்கு கூட லைஃப்ல வரமாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அழுதுருப்பீங்க. ஸோ ஆஃப்டர்வர்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்க ஜங்கு கூட லைஃப்ல வந்திருக்கவே மாட்டீங்க. ஸோ ஜிம்மன் இந்த மாதிரி அந்த கதையெல்லாம் சொல்றான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. என்ன மச்சா சொல்ற? ஆமாண்டா, அன்னைக்கு காப்பாத்தினது அவதான், ஆனா அவனுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு தாண்டா அவனை காப்பாத்தினா. நீ எவ்வளோ குடும்பப்படுத்திருப்ப தெரியுமா, அவன் மனசை நோக்கடிச்சிருப்ப தெரியுமா. அதனால அவன் உனக்கு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிருந்தாடா. இந்த மாதிரி பொண்ணுங்களோட லவ்வெல்லாம் வேல்யூ இல்லாம நீங்க மதிக்காம இருக்கீங்களடா. உங்களை மாதிரி முட்டாள் பசங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாகுது. இதெல்லாம் தாண்டா பயப்படுறாங்க பொண்ணுங்களாம். ஒரு பையனை உண்மையா லவ் பண்ணாலே நமக்கு அந்த லவ் திரும்பி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தானே நம்புறாங்க. பொயின் மாதிரி பொண்ணெல்லாம் பல பசங்களோட ட்ரீம்டா, ஆனா கிடைச்சோன்னு அவ்வளவு வேணான்ட்டல்ல. உனக்கு என்ன உண்மை தெரியுமா ஜங்குக்கா, பொண்ணோட அப்பா ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டது யார் தெரியுமா, அது நீதான். என்ன தெரியாதா உனக்கு? சொல்றேன் இதான் கேளு. அன்னைக்கு லியா பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என் வீட்டுக்காக்கேன்னு வந்திருந்தா ஒரு மாதிரி சேடா. அப்ப அப்படியே புலம்புனா, லியானை ஏமாத்திட்டா, நான் அவளை நம்பியிருக்க கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். அப்புறம் இனிமே நான் லியாவை லவ் பண்ண போறது இல்லை, எனக்கு அந்த வாழ்க்கையே தேவையில்ல, நான் எங்கடா போயிடுறேன்னு சொன்னேன். அப்ப நான் தான் சொன்னேன், ஜங்கு இங்க பாரு, நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் பொண்டாட்டி வாயன் இருக்கா, அவளுக்காக நினச்சி வாழு. இல்லடா, நான் யாருக்காக வாழ போறது இல்லை, எனக்கு யாரும் வேணாம், எல்லாருமே என் சந்தோஷத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. வா ஜங்கு, எல்லாரும் சந்தோஷத்தை அழிக்கிறாங்களா, நீ தானே அந்த பொண்ணோட சந்தோஷத்தை அழிச்சிட்டு இருக்க. எப்படி உனக்கு மனசு வருது அந்த பொண்ணோட அப்பனை கொன்னுட்டு அந்த பொண்ணுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க? என்னடா சொல்ற? ஆமா, நீ தான் வயனோட அப்பாவை கொன்ன, ஆக்சிடென்ட் பண்ணி. உங்க அப்பா எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. எப்படி பண்ண தெரியுமா சார்? அன்னைக்கு ஃபைனல் ஞாபகம் இருக்கா, காலேஜில் பார்ட்டி வச்சுருந்தோம், அந்த பார்ட்டியில் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். அப்படியே கார் எடுத்துகிட்டு போய் அந்த மனுஷனை அநியாயமாக நீ தாண்டா கொண்ட. அது என்ன நாள் வரையும் எனக்கு தெரியாதுடா, அது தெரிஞ்சா கூட அவன் என்ன திரும்ப நினைப்பா, ஜங்குக்கு தெரியாம தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே உனக்கு பேசுவா அந்த பொண்ணு. அதனால அவளை நீ கஷ்டப்படுத்தி தானே இருக்கிற. நீ உன்னால தாண்டா அவன் யாருமே இல்லாமல் அனாதை நின்றுட்டு இருக்கா.
அது உனக்கு கண்ணுக்கு தெரியலல்ல? ஏன்டா அப்படி இருக்க? யாருக்கும் உண்மையா இல்லாம நீ ஏன்டா இருக்கிற? போய் செத்துற அப்படின்னு சொல்லிட்டான். ஜமன் செம்மையா திட்டி விட்டுருப்பான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவன் அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பான். ஸோ அப்போ நீங்கள் அவன்கிட்ட நார்மலாக பேச ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, எனக்கு தலை வலிக்குது, நான் மேலே போகிறேன். ஜங்குக்கா டீ போட்டு வருவா? இல்லை இல்லை எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெட்டில் வந்து உட்காந்துருப்பான். அவனுக்கெல்லாம் நீங்கள் அவனுக்காக பண்ணது எல்லாமே நமக்கு ஞாபகம் வருது. நீங்கள் அவன் மேலே எவ்வளோ லவ்வாக இருந்திருப்பீங்க, அவனுக்காக நிறைய பண்ணியிருப்பீங்க. அவனுக்காக பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வைக்கிறது, அவன் ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது, ஃபுட்டை எடுத்துகிட்டு மத்தியானம் அவனுக்காக சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அவன்லாம் அது நினச்சி பார்க்குறான். ஒரு டைம் ஃபுட் எடுத்துகிட்டு வந்தப்போ முன்னாடியே அந்த ஃபுட்டை அவன் கார்பேஜில் போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து கூட நக்கலாக சொல்லியிருப்பான், இங்கே பாரு நீ கொண்டு வர சாப்பாடுலாம் இதுக்கு மட்டும்தான், தேவையில்லாமல் மயிறு மாதிரி சமைச்சுலாம் எடுத்துகிட்டு வராத, உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திலாம் அனுப்பியிருப்பான். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருது. ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு. உங்கள் லைஃப் அப்படி காரணமானதே அவன் தான் சொல்லிட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்கு. ஜங்குக்கா என்ன பண்ணிருக்க? உன்னையே ஒருத்தி இவ்வளோ காதலிச்சிருக்கா, உருகி உருகி. ஆனா அவ வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிருக்கு, அவ அப்பாவை கொண்டிருக்கு. எனக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நீ மட்டும்தான் ஜங்குக்கா. அதனாலதான் அப்பா அவளை கல்யாணம் பண்ண சொன்னாரா? ஆனா அதை புரிஞ்சுக்காம கடவுளை ஜங்கு நீ என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னால அவளை பார்க்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல என்னால முடியாது, நம்ம கூட வாழ கூட தகுதி இல்லை. அவ கால் தோசை கூட நான் வரமாட்டேன். இல்ல ஜங்குக்கா, நீ உயிரோட இருக்க கூடாது ஜங்குக்கா. இந்த மாதிரி ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவகிட்ட அகைன் பேசுறதுலாம் நல்லா இருக்காது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ அகைன் கீழே இறங்கி வரான். நீங்கண்ணா ஜங்கு எங்க போறீங்க? தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களா? இல்ல இல்ல நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு அப்படியே காரக்கி எடுத்துட்டு வெளியே போறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்க ஜெமன் கால் பண்றீங்க, பட் ஜெமன் ஃபோன் எடுத்திருக்க மாட்டான். ஸோ ஜங்குக்னா காரை செம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்குண்ணா நீங்க அவனுக்காக பேசினது இது பண்ணதுல ஞாபகம் வருது. ஜங்கு என்னை ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன் ஜங்கு. அவன் சொல்லியிருப்பான், சி வாயமோட சும்மா லவ் பண்ண உயிர் எடுக்காதீ, எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கலடி. அதெல்லாம் அப்படியே உன் காதுக்குள்ள கேட்டுட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அவன் அப்படியே இந்த கார்ல கத்துறான், இல்ல இல்ல அப்படி பண்ணிருக்க கூடாது, அவளை கஷ்டப்படுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடுறான். ஸோ அப்போ சடனாக ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த ட்ரக் வந்து அப்படியே ஜங்கு கார் அடிச்சிருக்கோம். ஸோ அப்படிதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் பழசெல்லாம் மறந்துருப்பான். ஸோ ஜுமன் இதெல்லாம் சொல்றான், உனக்கு இப்படி தாண்டா ஆக்சிடென்டே ஆச்சு, அதுக்கப்புறம் நீ எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நினைச்சேன், ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டேன். அகைன் அவளை லவ் பண்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அவ சரி உனக்கு டாக்டர் எதுவுமே சொல்லி ஞாபகப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டதுனாலதான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ ரொம்ப ஓவரா போயிட்ட ஜங்குக்கா, நீ ரொம்ப ஓவரா போயிட்ட. இப்ப சொல்ற ஜங்குக்கா, உனக்கு வயன் கடைசி வரையும் கிடைக்க கூடாதுடா, கடைசி வரையும் கிடைக்கவே கூடாது. ஏன்னா அவளுக்கு நீ தகுதியே கிடையாத ஆளு, வயனுக்கு நீ தகுதியே இல்லாத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமன் சாமியா பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படி இடிஞ்சு போட்டான் உலகமே அவனுக்கு. பிகாஸ் இத்தனை நாள் ஒரு அழகான தேவதைய கஷ்டப்படுத்திருக்கோம், அவன் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோம். உன் வார்த்தைகளாலையும் செயலாலையும் அவளை கொண்டிருக்குமே சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் நல்லா அழுகுறான். அழுடா அழு, நல்லா அழு, அழுது என்ன பிரயோஜனம்? அவளுதான் முடிஞ்சிருச்சு, மொத்தமா அனுப்பிட்ட. உன் சந்தோஷம் இனிமே உன்கிட்ட இருக்காது ஜங்குக்கா, போயிடுச்சு, மொத்தமா போயிடுச்சு வாழ்க்கையில இருந்து அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேடா மிஸ். சந்தோஷமும்